குறிச்செல்லாம் நம்ம அடிப்படை சத்தியத்திலே படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து இங்கிருந்து ஃப்யூச்சரில் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். இனி என்ன நடக்கும், இனி எப்படி அது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பேச போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இங்கே இருக்கிற யாரும் தீர்க்கதரிசிகள் கிடையாது, கரெக்டுங்களா? சொன்னால் அப்படியே 100% என்ன ஆயிரும், நடந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பட் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா சில வெளிச்சம் கொடுத்துருக்கார். நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள், அநேக சகோதரருடைய காரியங்கள் சத்தியத்தின் வாயிலாக படிக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வசனத்தை மேற்கோளிட்டு இனி இந்த ஈவெண்ட்ஸ்லாம் இப்படி தான் நடக்கும், உபத்திரவ காலம் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த டைம் பீரியடில் சபை அங்கே இருக்காது, உபத்திரவத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா நம்ம சில கேள்விகளை நம்ம தொகுத்து வந்திருக்கிறோம். அந்த கேள்விக்குண்டான பதில்களை சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இந்த நாளில் கூட முதல் ஒரு கேள்வியாக நம்ம என்ன வைக்கிறோம்னா, இந்த மகா உபத்திரவ காலம் ஆல்ரெடி இந்த உபத்திரவம்னு சொல்லக்கூடிய மகா உபத்திரத்தோட உபத்திரவம் அப்படின்னு சொல்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சா, அப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன, இனிமேல் ஒரு உபத்திரவத்தை குறித்து பேசுகிறோமே அப்படின்னு இந்த மகா உபத்திரவத்தை குறித்து தானே ஒரு அறிமுக கேள்வியை வந்து நம்முடைய அன்பு சகோதரர் யார்கிட்ட கேட்கலாங்க? இல்லை, யதார்த்தமாக கேட்குறோம் எல்லாருமே அந்த லைவுக்கு வர்றதுக்காக. ஸோ நம்முடைய அன்பு சகோதரர் யார் பேசுனாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள்ட்ட கேட்குறோம், மகா உபத்திரவ காலம்னா என்ன, அது துவங்கிருச்சா, துவங்க போகுதா, அப்படி துவங்கிருச்சுன்னா எப்போ இருந்தே இருக்குது, உபத்திரவத்துக்கும் மகா உபத்திரவம் அது ரெண்டை கூட நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ சாய்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டாம், நம்ம என்ன ஒரு முறை வச்சுருக்கிறோமோ அதிலே நம்ம போய்க்கலாம். சரி, இப்போ சகோதரர் என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா, மகா உபத்திரவம்னா என்ன, எதுக்கு அது வந்து தேவன் வச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இது தொடங்கிடுச்சா அப்படின்னா எப்போ தொடங்குச்சு, அதனுடைய அடுத்த ஒரு ஃபேஸ் வைஸ் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா வந்து சகோதரம்னா கேள்வியாக முன் வச்சிருக்கிறார். சரி, இப்போ இதுக்கு பதில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, மகா உபத்திரவம்னு ஒரு விஷயத்த தேவன் அவருடைய திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த மகா உபத்திரவங்கிற விஷயம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ அந்த மகா உபத்திரத்தை தேவன் எப்படி வச்சிருக்காருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய விஷயமா எதை வச்சிருக்காரு அப்படின்னா இந்த மகா உபத்திரம், அதாவது உச்சம் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த உச்சம் தான் எது அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த மகா உபத்திரம். அப்போ இந்த முடிவுங்கிற விஷயம் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், சமுதாயம், மதம், அப்புறம் பொருளாதாரம். அப்போ இந்த நாளும் இன்னைக்கு மனிதன் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா, இப்போ இந்த மனிதன் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாதான் யாருடைய ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முடியும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்ன பண்ண முடியும்னா ஸ்தாபிக்கப்படும். அப்போ கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஒரு சமாதானமான ராஜ்யம் வரணும் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளி வரணும். அந்த முற்றுப்புள்ளிக்காக அதோட உச்சத்தை தான் எதுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மகா உபத்திரவம் அப்படின்னு என்ன பண்ணுறோன்னா சொல்கிறோம். இதை குறித்து இயேசு கிறிஸ்து எங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எப்படி அதை சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது என்ன ஆகும், உண்டாயிருக்கும். அப்போ இந்த உபத்திரவம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்காது, நடந்திருக்காது. ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம். அப்போ அந்த உச்சம் நடக்கும்போது இதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா வரப்போகுது. இதை குறித்து ரெவல்யூஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியில் உள்ள பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க இது வரைக்கும் கிரியேட் பண்ணதுலேருந்து என்ன பண்ண நடக்கல. அப்போ இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும்னா இந்த ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வரணுங்கிறக்கோசரம் தேவன் வச்சுக்கிற உச்சம் தான் எது அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த மகா உபத்திரமும் அப்படி. சரி, இப்போ இந்த மகா உபத்திரமும் அப்படிங்கிற விஷயம் ஒரே நாளில் நடந்துருமா அப்படின்னா அப்படி நடக்காது. எப்படி நடக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நம்ம வெளிப்படத்தில் அடிக்கடி ஒரு விஷயம் படிச்சிருப்போம். எப்படி பார்த்தீங்கன்னா 4 தூதர்கள் 4 காற்று என்ன பண்ணிட்டு இருந்தாங்க,
பிடிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 4 காற்றுங்கிற விஷயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த பிடிச்சு வச்சிருக்கிறவங்க விட்டால் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இதோட உச்சம் என்ன ஆயிரும்னா நடந்துடும். அப்போ ஏன் பிடிச்சி வச்சுருக்காங்க, அப்போ இதோட இம்பேக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ரசல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஹிஸ்டாரிக்கலில் கொடுக்கும்போது இதனுடைய ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், அதாவது பூமி அதிர்ச்சி எங்கே ஒரு அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா 1914 என்ன நடந்துச்சு அப்படின்னா முதலாம் உலக யுத்தம் என்னாச்சுன்னு பார்த்து நடந்துச்சு. அப்போ முதலாம் உலக யுத்தம் என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களை மாற்றுச்சு. என்ன விஷயம் மாற்றுச்சு அப்படின்னா ராஜாக்கள் விஷயம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாறிச்சு. அப்போ மனுஷங்களில் நிறைய விஷயங்கள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட ஆளுகையில் இருந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடிவு வந்துச்சு. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த ஒரு தொடக்கம் இங்கே இல்லை, இதற்கு முன்னாடியே என்னாச்சுன்னு பார்த்தோன்னா இருந்துச்சு. அது எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறாங்கன்னா 1799. அப்போ இந்த 1799 என்ன நடந்துச்சு, பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சியில் யார் கைது பண்ணப்படுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போப்பு மார்க்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கைது பண்ணப்படுறாங்க. இதற்குரிய ரெஃபரன்ஸ் வசனம் இது இங்கே தான் நடந்துச்சு. அதாவது இது நடக்கக்கூடிய விஷயத்த எப்படி அந்த வசனம் சொல்லுதுங்கிற படிச்சுட்டு அதுக்குரிய விளக்கத்துக்கு போகலாம். ரெவலேஷன் 11:13 அப்படிங்கிற அந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே அந்த நகரத்தில் 10% இடிந்து விழுந்தது. அப்போ 10% 10 பாகம் என்ன பண்ணிக்கிறாருன்னா தேவன் வச்சுக்கிறாரு. அந்த 10 பாகத்தில் ஒரு பாகம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அந்த ஒரு பாகம் தான் எது அப்படின்னு படிக்கிறோம்னா பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சியில் என்ன நடந்துச்சு, பிரெஞ்சு புரட்சி வர்றதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, மனுஷங்க எல்லாமே என்ன பண்ணால் மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சி வெடிச்சுது. மக்கள் புரட்சி வெடித்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ராஜ்யம் அழிஞ்சிச்சு. இந்த ராஜ்யம் அழியும் போதே கூடவே யாரையும் கைது பண்ணப்படுறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வர நெப்போலியன் போனபார்ட் யாரை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா போப்பு மார்க்கத்தை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா கைது பண்ணிட்டாங்க. அப்போ 10% இம்பேக்ட் எங்கேயே நடந்துருச்சு அப்படின்னா 1799. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இம்பேக்ட் எங்கே நடக்குதுன்னா 1914. அங்கிருந்து இந்த தூதர்கள் இன்னும் காற்றை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ 10ல் எவ்வளோ பங்கு தான் நிறைவேறி இருக்கு அப்படின்னா ஒரு பங்கு தான் நிறைவேறிருக்கு. அப்போ அந்த மிச்சம் 9 பங்கு எப்போ நிறைவேறும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய நிறைவேறுதல் முடியணும் அப்படின்னா சபையினுடைய நிறைவேறுதல் முடியும். அப்போ சபையினுடைய நிறைவேறுதல் முடியும் போது தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 9 பங்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நிறைவேறும் அப்படிங்கிறதான் பிரதர் அது அந்த ஒரு தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம எக்லீஷால் அதிகமாக நேரம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அங்கே பேனல் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பீரியடாக இருக்கும். ஸோ சகோதரர் வந்து போதுமான நேரம் எடுத்து மகா உபத்திரவம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. மத்திய 24 கோட் பண்ணார், அதே போல் ரெவலேஷன்லேயும் கோட் பண்ணார். அதில் ஒரு ப்ராஃபஸி என்னென்னா 10ல் ஒரு பங்கு முதல்ல நடக்குது. அதுதான் வந்து 1799. விச் மீன்ஸ் என்னென்னா உபத்திரவம்ன்றது ஆல்ரெடி பூமியில் இருக்குது, பிரெஞ்சு புரட்சியிலே ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஒரு ஸ்திரீக்கு வந்து பிரசவ வேதனை வருமோ, பெயின் வரும் இல்லைங்களா, பெயின் எப்படி இருக்கும், கிராஜுவலாக இருக்கும். அதோடைய எக்ஸ்ட்ரீம் பெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம், பின்னாடி கூட பார்ப்போம், யாக்கோபுடைய இக்கட்டு காலம் கூட பார்க்குறோம். அப்போது உபத்திரவ காலம்னு நம்ம சொல்கிறது பொதுவான கண்ணோட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ரெவலேஷன்லேயே அதோடைய ஆரம்ப கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பமாயிடுச்சு. அது அடுத்த கட்டம் என்னென்னா 1914 முதலாம் உலகப் போரில் அந்த 9 மடங்கு இருக்கு இல்லைங்களா பேலன்ஸ், அதோட இனிஷியல் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிகன் ஆயிடுச்சு. பட் மகா உபத்திரவம் அப்படின்றது உச்சம் எப்போ இருக்குன்னா சபையோடைய நிறைவேறுதலுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறத பிரதர் வந்து நிறைய ரெஃபரன்ஸோடு என்ன பண்ணாருன்னா கோட் பண்ணார். சகோதரருக்கு நன்றி. ஸோ அடுத்து பிரதர் நிறைய சாப்டர் என்ன பண்ணார் இதில் சொன்னார். மத்திய 24 பேசியிருக்காரு, 4 தூதர்கள் 4 காற்றை பிடிச்சிருக்காங்கன்னு ரெவலேஷன் 7ஆம் அதிகாரம் பேசியிருக்காரு. அதே போல் ரெவலேஷனில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் பேசியிருக்கார். இப்போ அடுத்து இதே மகா உபத்திரவத்தை நம்ம அடிக்கடி மத்திய 24ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறோம்னா நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இந்த மகா உபத்திரவ காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசன பார்வை, எப்படி இது நிறைவாகும், அந்த உபத்திரவம் வரும்போது என்னென்ன சூழ்நிலை இருக்குன்றதுடைய பின்னணியை நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் வந்து மேத்யூ 24 இந்த உபத்திரவத்தை குறித்து ஒரு டீட்டெயில் கொடுக்கும்படி கூட சகோதரர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
அன்பான சகோதர சகோதரர்களே, அனைவருக்கும் கிறிஸ்துவனால் அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ மத்தேயு 24ஆம் அதிகாரம் அப்படி பார்க்கின்ற பொழுதே ஆரம்பத்திலே வசனம் இருக்கும், உங்கள் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும் போது தான் அநேக காரியங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா சீஷர்கள் மத்தியில் பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறார். கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கலுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். நான் முதல்ல வசனம் வாசிக்கிறேன் ஸ்பீடாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் வந்து, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். அதே 21ஆம் வசனத்தில் ஏனெனில், இப்போ அங்கே ஆரம்பிக்கிறார், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவிதமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஸோ இது சொல்வதற்கு முன்பாகவே எங்கிருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் அப்படி இருந்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டார்ட் பண்ணுறார். இப்போ சகோதரர் கூட சொன்னார், இப்போ இந்த கிரேட் ட்ரிபுலேஷன் அதாவது மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஃபஸ்ட்டு அதோட ப்ராசஸ் வந்து எங்கே மத்தியில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது திருச்சபையின் மத்தியில் இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் மத்தியில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அங்கே யார் கட்டப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சாத்தான் வந்து முழுமையாக வந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா கட்டப்படுகிறார். அதுக்கப்புறம் பெரிய சிவில் ப்ராசஸ் எல்லாம் அங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எங்கேன்னு பார்க்கின்ற பொழுது இந்த திருச்சபையின் மத்தியில், இந்த திருச்சபையின் மத்தியில் எப்படி பிரதர் இங்கே ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ப்ராஃபஸியாக இங்கே தெளிவாக பேசியிருக்கிறார். அந்நாட்களில் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கலுக்கும் ஐயோ. அப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய 7ஆம் தூதன் வந்து இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு வார்த்தை சொல்கிறார். 2 விதமான குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு குழந்தை ரொம்ப ஆரோக்கியம் உள்ளது, ரொம்ப வந்து போஷாக் உள்ளது, ஸ்பிரிச்சுவல் பேபிஸ், அது உண்மையான குழந்தை. இன்னொரு குழந்தை இருக்காமா, அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்குன்னா அது வந்து ஒரு பொய்யான குழந்தையா இருக்கு அப்படி. இப்போ இந்த உண்மையான குழந்தை எதன் மூலமாக வளருகிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உண்மையான சத்தியத்தின் மூலமாக அது வளருகிறது. இதே பொய்யான குழந்தை எப்படி வளருகிறதுன்னு பார்க்கின்ற பொழுது இந்த உலக தத்துவங்கள், மனுஷனுடைய போதனைகள், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அதே மாதிரி அவங்களுடைய செல்வங்கள் நிமித்தமான நிறைய ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த குழந்தைகளே 2 விதமான குழந்தைகள் இங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்படி என்றால் இவர்களுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த மாதிரி பொய்யான குழந்தைகளுக்கு யார் பால் கொடுக்குறார்கள் பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் அங்கே இருக்கிற தலைவர்கள், அங்கே இருக்கிற போதகர்கள், இன்க்ளூடிங் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனில் இருக்கிற ஞாயிறு பள்ளி ஆசிரியரும் சண்டே கிளாஸ் டீச்சரும் கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தவறான ஒரு போதனையை இந்த பொய்யான குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பால் கொடுத்துக்கிட்டே வருகிறார்கள். இந்த சமயத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான சத்தியத்தை ஸ்பிரிச்சுவல் பேபிஸுக்கு கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாபிலோனிலிருந்து வெளிவர ப்ராசஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறார். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எதுக்குன்னா இந்த மகா உபத்திரத்துக்குள்ளே யார் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள், அந்த திருச்சபையின் பிள்ளைகள் போகக்கூடாது என்பதற்காக. சரி, நீங்கள் அப்படி வந்துட்டீங்களா? நீங்கள் வெளியே வந்தோடனே அடுத்தது என்ன சொல்கிறாரு? அப்படி நீங்கள் ஓடி போவது என்ன சொல்கிறாருன்னா மாரி காலத்திலாவது ஓய்வு நாள் சம்பவியாதபடி அப்படி சொல்ல. இந்த இடத்துல மாரி காலம் சொல்லுகின்ற பொழுது இங்கிலீஷில் பார்த்தோம்னா இட்ஸ் அ வின்டர் அப்படின்னு இருக்கும். இந்த வின்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு குளிர் காலம். இந்த வின்டருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்தியம் இருக்குது. இப்போ நேரம் கருதி ஷார்ட்டாக சொல்கிறேன். சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வின்டருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கலைகள் முற்றிலுமாக கட்டப்பட்டு எரிக்கப்படுகின்ற காலப்பகுதி. அப்போ நம்மள நல்லா தெரியும், கலைகள் முற்றிலுமாக கட்டப்பட்டு எரிக்கின்ற காலப்பகுதினா திருச்சபை அதற்கு முன்பாகவே என்ன இருக்கணும், செலக்ட் ஆகிருக்க வேண்டும். நம்ம கலைகளாக என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. கோதுமைகளாக நம்ம என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டும். அப்படி என்றால் இப்போ இந்த நரிஷிங் பேபி, அதாவது இந்த ஆவிக்குரிய போஷாக்கை வாங்கின மெய்யான குழந்தைகள் சீக்கிரமாக என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா சபையாக போயிட வேண்டும், கோதுமையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டு என்னன்னா பின்னாடி பெரிய உபத்திரம் வரப்போகுது. அதற்கு என்ன பண்ணிடுவோம்னா நம்ம வந்து மாட்டிக்கொள்வோம். ஒருவேளை இதில் தப்பிச்சிட்டேன்னா பிரச்சனை இல்லை,
தப்பிக்கவில்லை என்றால் அடுத்தது மூன்றாவது அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். ஏனெனில், அப்போ சொல்கிறார், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராது. அப்போது இந்த சம்பவத்தை தான் வந்து ப்ராஃபஸிவில் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ நிறைய பிரச்சனைகள், நிறைய போர்கள் இந்த உலகத்தில் வந்து நம்ம படித்ததுண்டு, பார்த்ததுண்டு, தெரிஞ்சதுண்டு. ஆனால் இப்போ வர இந்த மகா உபத்திரவ காலத்தில் வருகின்ற பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பொலிட்டிக்கல் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆகட்டும், எல்லாமே மதம் ரீதியமாகட்டும், எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மக்கள், ஜனங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரேட் ட்ரபிள் என்னாக போகுதுன்னா இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு யோவேல கூட வசனம் இருக்குது. அதாவது கர்த்தருடைய நாள், அதே மாதிரி மப்பும் மந்தாரமான நாள், அது இக்கட்டும் பால் கடிப்புமான நாள். அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ கிரேட் திக் டார்க்னஸ் அப்படிம்பாங்க. இந்த கிரேட் திக் டார்க்னஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது மனுஷன் அந்த நாளில் வந்து வாழவே முடியாது, சகிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி உபத்திரம் எங்கே திரும்பினாலும் ஒரு உபத்திரம் வந்து அந்த இடத்துல வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து திருச்சபைக்கு வருது. அதற்கு முன்பாகவே திருச்சபை என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா சபையாக செலக்ட் ஆக வேண்டும். கோதுமையாக போயிடறோன்னே கலைகளாக மாட்டிக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாட்டிக்கூடாது. ஓய்வு நாள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். 1000 வருட அரசாட்சியில் அதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வந்துடும். அதுலேயும் போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாட்டிக்கூடாது. ஒருவேளை மாட்டிக்காமல் இல்லை என்றால் இந்த மகா உபத்திரத்துக்குள்ளே அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுவோம், சென்று சேருவோம் என்பது ஒரு ப்ராஃபஸியில் அழகாக வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இங்கே பேசியுள்ளார். தேங்க்யூ பிரதர். ஸோ சகோதரர்கள் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். மகா உபத்திரவத்துக்கு முன்னாடி சபை நிறைவாயிருங்கிற பாயிண்ட்டு, அவங்க சொல்கிற மகா உபத்திரவம்ன்றது இனிமேல் நடக்கக்கூடிய மாபெரும் ஒரு பிரச்சனை. பட் இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப காலகட்டம்ன்றது நெப்போலியன் பானபாட்டு வந்து அந்த போப்பு மார்க்கத்தை அரெஸ்ட் பண்ணார் இல்லைங்களா, அங்கே இனிஷியேட் ஆயிடுச்சு. பட் சபை நிறைவுக்கு அப்புறம் வர்றது வந்து கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளுடைய உச்சம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பிரதர்ஸ் அடிக்கடி இந்த பாயிண்ட்ஸை பேசும்போது ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க, வரப்போகுதுன்றாங்கன்றதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அவங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறது 10ல் 1 பங்கு, இனி வரப்போகிற உபத்திரவம்னு பேசுறது மீதமுள்ள 9 பங்குன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். பிரதர் கூட அருமையாக ஒரு வார்த்தை கோட் பண்ணார். மத்திய 24 சொல்லப்பட்ட அதே வசனம் தான் யோயேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்குது. எப்படி இருக்குன்னா, அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி என்ன பண்ணும் தீவிரமாய், அதாவது ஆர் லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி அப்படின்ட்டு இங்கிலீஷில், ஒரு பெரிய ஒரு ஜாதி பரவ போகுது இந்த உபத்திரவ காலத்தில். அது எப்படி பண்ணுமா, அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களில் என்ன ஆகுறதில்ல. எந்த வசனம் ரெவலேஷனில் பிரதர் ஃபஸ்ட்டு கோட் பண்ணாரோ, எந்த வசனம் மற்ற 24 பிரதர் இப்போ கோட் பண்ணாரோ, அதே தொனியில் யோயேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த யோயேல் 2ல் சொல்லக்கூடிய பலத்த லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்கள் புரட்சி தான். ஸோ அது நெப்போலியன் காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் இன்றைக்கி கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன், மக்கள் புரட்சி இருக்கா இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தோம்னா ஒரு பெரிய சுழல் காட்டில் கொண்டு போய் நிறுத்த போகுது. சமீபத்தில் பங்களாதேஷில் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. இப்போ யாருடைய ஆட்சி தான் நடக்குது, மக்கள் ஆட்சி தான் நடக்குது. இன்றைக்கும் நீங்கள் அமெரிக்கா ரிலேட்டடாக இருக்கிற நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் பேசுவாங்க டீட்டெயிலாக. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எங்களுக்கு ஃப்ரீ வில் வேணும், யாரும் எங்களை என்ன பண்ணக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க அப்படி மேலே வரும் பொழுது ஒரு பெரிய கொலாப்ஸ் நடக்க போகுது. அதுதான் பிரதர் வந்து மகா உபத்திரவ காலம் இப்படி தான்ன்றது என்ன பண்ணுறாருன்னா யோயேல்லையும் மற்ற 24லையும் பேசியிருக்கார். பட் இதே மாதிரி பேரலா இந்த கடைசி காலத்தை பற்றி பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சில டீட்டெயிலிங் இருக்குது. அது வந்து டைரெக்டாக உபத்திரவத்தை பற்றி பேசலைன்னா கூட கடைசி காலத்தை பற்றி என்ன பண்ணுதுன்னா டீட்டெயிலாக பேசுது. இந்த தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, ஏன்னா எல்லாமே தனி சப்ஜெக்ட்ஸ், பிரதர்ஸ் என்ன பண்ணி சொல்லிக்கிறேன் ரிக்வஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க சுருக்கமாக சொல்லுங்கன்னு இருக்கோம். அதனுடைய சுருக்கத்தை வந்து நம்முடைய அன்பு ஒரு பால்பாண்டியன் அவர்கள்ட்ட கேட்டிருக்கிறோம். சகோதரர் இத்தனை பக்கங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, ரெடி பண்ணிருக்காரு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், சுருக்கமாக சொல்லணும், சொல்லுவாருன்னு விசுவாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சுருக்கமான ஆம்பன் தான் சொல்லணுன்ட்டு. ஓகே, அனைவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ தானியேல் 12ஆம் அதிகாரம் வந்து பார்த்தோம்னா ஒரு விசேஷித்த பார்வை எதை பற்றின்னு சொல்லி பார்க்கும்போது மகா உபத்திரத்தை பற்றியும், அது மட்டும் இல்லை கடைசி கால பாதகங்களுடைய ஒரு விசேஷித்த பார்வை எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது.
அதாவது நம்ம பிரதர்ஸ் எல்லாம் சொன்னாங்க 10ல் 1 பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் 1799 அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட. அதாவது மகா உபத்திரவத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகா உபத்திரவ காலம் அதில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவம். ஒரு புரிதலுக்காக சொல்லணும்னா 2026 ஜனவரி மாதம் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நடத்தியிருக்கோம். இதே மாதிரி மகா உபத்திரவம் பார்க்கும்போது அது ஒரு ஈவெண்ட்டு. அது எப்போ நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவ காலத்துக்குள்ள நடக்குது. இதை தெளிவாக நம்ம எங்கே பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது அதில் ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னா அங்கே ஒரு மகா உபத்திரவத்தினுடைய காலத்தை பற்றி பேசுது. மகா உபத்திரவ காலத்துக்குள்ளே ஒரு ஈவெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு நடக்க போகுது மகா உபத்திரவம். சரி, இந்த மகா உபத்திரவம் எவ்வளோ நாள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மூத்த சகோதரர் அவங்க ஒரு ரீப்ரின்ஸில் விளக்கம் கொடுக்குறாங்க. ரீப்ரின்ஸ் நம்பர் 5328 1 இயர் நடக்கலாம். மகா உபத்திரவத்தினுடைய ஈவெண்ட்டு 1 இயர் என்ன பண்ணலாம்னா நடக்கலாம். இதை நமக்கு பிரித்து காட்டுறதே தானியேல் புஸ்தகம் தான், த டைம் ஆஃப் ட்ரபிள். அப்படின்னா நம்ம பார்க்குற அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அக்காலத்திலே, அதாவது நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகாதிபதி ஜனத்துக்காக நிற்கக்கூடிய அதிபதி எழும்பக்கூடிய காலம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இல்லைங்களா? 2ஆம் வருகை எந்த ஒரு காலத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரத்தினுடைய காலத்தில் என்ன பண்ணுதுன்னா நடக்குது அப்படிங்கிற ஒரு மிக தெளிவான பார்வை எங்கேருந்து நம்ம பார்க்குறோம்னு சொல்லி பார்க்கும்போது தானியேலில் பார்க்குறோம். அப்போ 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். மகா உபத்திரவ காலம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஈவெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவம். மகா உபத்திரவத்தினுடைய காலத்தில் யார் இருப்பாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் மகா உபத்திரத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்கிற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லை, இதே தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சபையை பற்றியும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பேசப்பட்டிருக்கு. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு தெரியும் ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆகாய மண்டலத்தில் என்ன பண்ணுவாங்க அங்கே பார்க்குறோம் பிரகாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும்போது 1878க்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் நடந்து மகிமை அடைந்த சரீரம், அதாவது மகிமை அடைந்த சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வானமண்டலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலைமையையும் ரொம்ப கிளியராக எடுத்து காட்டக்கூடிய ஒரு பார்வை எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இப்போ இருக்கிற காலமாகட்டும் வரக்கூடிய காலமாகட்டும் ரொம்ப தெளிவாக அறிவு பெருத்து போன காலத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வையும் எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ அறிவு பெருத்து போன காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிறதுனுடைய துவக்கம் ஏற்கனவே சகோதரர் சொன்னாங்க 1799. ஏன் 1799 அறிவு பெருக்கம் வரணும்? நிறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய அநேக பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அதனுடைய துவக்கம் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 1799. ஏன் அப்படிங்கிறதுக்கும் சகோதரர் விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1799 போப் மார்க்கம் அங்கே என்ன பண்ணுதுன்னா ஒரு முடிவுக்கு வருது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு இருளான ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா முடிவுக்கு வருது. இது போக 1874 இன்னும் கொஞ்சம் காலங்களில் நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய பிரசன்னம் இருக்கிறதுனால ஒரு ஸ்பார்க் அங்கே என்ன பண்ணணும்னா உண்டாகணும். அதனுடைய விஷயந்தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அறிவு பெருக்கம். சரி, இந்த அறிவு பெருக்கம் எப்படி மகா உபத்திரத்தை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து பார்ப்போம். எப்படி கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக அறிவு பெருக்கம் வரும்போது பார்க்கும்போது ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அறிவு பெருக்கம் வரும்போது ஒரு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு ரொம்ப அது ஆர்வமாக இருக்கும். இதனுடைய அடுத்த கட்ட பரிமாணம் எதில் கொண்டு போய் விடும்னா தெய்வங்களை மறந்துடுவாங்க. அதாவது உண்மை தெய்வத்தை ஏற்கனவே மறந்துருக்காங்க. இன்னும் பார்க்கும்போது தெய்வங்களையே மறந்துட்டு அவங்க இயற்கை மேலேயும் விஞ்ஞானத்தின் மேலேயும் அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ளே எது கொண்டு போகும்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அறிவு பெருக்கமானது என்ன பண்ணும்னா கொண்டு போகும். இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த அறிவு பெருக்கம் நெருங்க அல்லது வளர வளர என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொழில் வாய்ப்பு கம்மியாயிரும். உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா எத்தனை பேர் கையில் கேமரா இருக்குது? என்னங்க, ஒரு காலத்தில் நம்ம ஃபோட்டோ எடுக்க எங்கே தான் போவோம்?
அப்படின்னா இப்போ அத்தனை ஸ்டூடியோ என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கு, லாக் பண்ணிட்டாங்க. அப்போ அறிவு பெருக்கம் ஆகும்போது வேலை வாய்ப்புகளும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப 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 என்ன ஆகிட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது கம்மியாயிரும். ஸோ இது கம்மியாகும்போது இது ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகும். இன்றைக்கி டேட்டா, அதாவது இன்றைக்கி ஒரு டேட்டா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது 2024 எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 186 மில்லியன் பீப்புளுக்கு வேலை இல்லை. எப்போ 2024. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஏஐலாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2024 கொஞ்சம் ஆரம்பமாக இருந்துச்சு. இப்போ அதனுடைய அப்கிரேடெலாம் போயிட்டுருக்கு. இப்போ எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கிற டேட்டாவே யாரும் கிடைக்கலன்னு சொல்லி பார்த்தோம்னா கூகுளில் கிடைக்கல. அந்த அளவுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இதனுடைய அறிவு பெருக்கத்தினுடைய வளர்ச்சி இன்னும் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா நெருங்கி போயிட்டே இருக்குது. இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகா ஒவ்வொருத்தது கொண்டு போயிடும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அநேக முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலாளர்களை தங்களுடைய வேலைக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா வைக்க மாட்டாங்க. வைக்காமல் அவங்க எதை சார்ந்தே போயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அறிவு பெருக்கத்தையே சார்ந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் மொபைல் ஃபோனில் அது கேமரா மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் வால் கிளாக்கு டைம் பார்க்குறதுக்கெலாம் தனித்தனி கடிகாரங்கள்லாம் கட்டின இப்போலாம் டைமில் எதில் பார்க்குறோம் அப்படின்னு நிறைய அந்த ஒரு டிவைஸுக்குள்ளேயே நிறைய வேலைகள் என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே கொண்டு போய் விடுங்கிறத பைபிள் நமக்கு கிளியராக ரெக்கார்ட் பண்ணது. ஒரு வசனம் மட்டும் படிங்க சிஸ்டர். யாக்கோபு 5:1. யாக்கோபு 5:1. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். பார்த்தீங்கன்னா இதை எங்கே கொண்டு போய் விடுன்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எதில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரம். இப்போ சகோதரி படித்தாங்க இந்த யாக்கோபுல 5 முழுவதுமே மகா உபத்திரத்தில் நடக்கக்கூடிய ஈவெண்ட். அதில் கொரோனா டைம்லேயே நிறைய வந்து பார்த்தோம்னா இதனுடைய விஷயங்கள் நடந்துருச்சு. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஸ்வர்யவான்களே நீங்கள் என்ன பண்ணுங்க அலருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா நிறையா மில்லியனியர்ஸ் நிறையா பிஸ்னஸில் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவங்க தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இந்த கோவிட் டைமில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதனுடைய ப்ராஃபஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம முன்னாடி சொல்லி பார்த்தோம்னா இந்த மகா உபத்திரவத்து காலத்தில் இதையெல்லாம் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதனுடைய உச்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவத்துக்குள்ளே அந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணோம்னா நடைபெறும் அப்படிங்கிற ஒரு பார்வை கூட பார்க்குறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த மகா உபத்திரவம் வரும்போது தனித்தனி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட என்ன பண்ணோம்னா சண்டை வரும். ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாம். சகரியா 8:10. முடிச்சிடலாம். சகரியா 8:10. இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் நிமித்தம் சமாதானமும் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். எல்லா மனுஷரும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்யக்கூடிய காலம் தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகா உபத்திரவ காலம். அதில் அந்த பர்டிகுலராக அந்த அறிவு பெருக்கும் கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும் சொல்லி பார்க்கும்போது மகா உபத்திரவங்கிற ஈவெண்ட்டில் கொண்டு போய் என்ன பண்ணோம்னா விடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை தானியேல் புத்தகத்தில் இருக்குது. தேங்க்யூ பிரதர். ஸோ தானியேல் 12 எண்ட் டைம் பற்றி மட்டும்தான் இருக்கும் நம்ம நினச்சோம். பட் பிரதர் வந்து அதில் இந்த அறிவு பெருக்கத்தினால எப்படி இந்த உபத்திரவ காலத்திற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குன்றதை இப்போ நடைமுறை உதாரணங்களோடு கூட சொன்னார். ஸோ இன்றைக்கி கூட ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை, ஃபோட்டோ எடிட்டிங்க்கே இனிமேல் என்ன இருக்காது, ஃபோட்டோ எடுக்கும் போதே எடிட் பண்ணி கொடுத்துரும் மொபைல். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகிறனால இது ஒரு வகையில் கட்டாயம் ஒரு ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் வரும். கரெக்டாக இல்லைங்களா? அது நம்ம யாக்கோபு 5 கூட பார்க்குறோம். அப்போ முதல்ல ஒரு அறிமுகம் பார்த்துருக்குறோம். மகா உபத்திரவ காலம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, காலப்பகுதிகள் என்னன்னு பார்த்துருக்குறோம். அதை பற்றின வேதவசனம் மத்தேயு 24, யோயேல் 2:2, அப்புறம் தானியேல் 12 கடைசி காலத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ டைரெக்டாக முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, அதை பிரதர் ஆரம்பத்திலே கோட் பண்ணார். அதனால் அவர்கிட்ட என்ன பண்ணலாம் போகலாம். ரெவலேஷன் 7 தான் சபை முத்திரை போடாமல், அதாவது சபை முத்திரை போட்டு தீருமளவும் 4 காட்டுகளை 4 தூதர்கள் என்ன பண்ணணும், பிடித்து வச்சிருக்கணும். சபை முத்திரை போடப்பட்டுருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், விட்டுறலான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெவலேஷன் 7 முதல் 4 வசனங்களுக்குண்டான தீர்க்க தரிசன கண்ணோட்டம் மற்றும் அதனுடைய நிறைவேறுதல்கள் எப்படி இருக்குன்றத நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபா அவர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கேள்வியை கேட்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1/10 தான் என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைவேறி இருக்குது. 9/10 என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நடைபெற வேண்டியது இருக்குது.
இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். ஆனால் இது இப்படி தான் நடக்கும், 1/10 வந்து முன்னாடியே அழியும் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்து. அப்போ அந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் என்ன ஒரு பாயிண்ட் அங்கே தீர்க்க தரிசன பார்வையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எல்லா வேலையும் என்ன ஆயிடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்துடாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உபத்திரவத்திற்கு ஒரு தடை, அதாவது ஒரு பாஸ் எடுக்கிறாரு, ஒரு ஓய்வு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அப்படிங்கிறதும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள் சொல்லுது. மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபையினுடைய நிறைவு வரைக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நடைபெறாது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 முக்கியமான ஒரு சம்பவங்களும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 3 வசனம். அப்போ 4 மித்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது சர்ச் நிறைவேறது, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோழி ஓப்பாரை குறித்து தான் அந்த டீட்டெயில்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ஒட்டு மொத்தமாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி கால சபையில் லவோதிக்கேயா சபையில் என்ன பண்ணணும்னா நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதுவும் கடைசி நாட்களில் நம்ம நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன பண்ணால் சொல்லுது. அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு வசனம் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாசிக்கலாம், படிக்கிறேன் நானே. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றிலும் என்னென்னா பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 4 ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, 4 திசைன்னு இருக்குது, 4 காற்று இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குறிக்குது. அப்போ அந்த 4 ஏஞ்சல்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 4 தூது என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 4 காற்றுங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 4 அமைப்பு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது செயல்பட போகுதுன்னு எடுத்துக்கலாம். 4 காற்றுங்கிற விஷயம் என்னென்னா 4 சிச்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் 1/10 முன்னாலேயே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த வசனத்தில் இல்லை, ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6ஆம் எக்காலத்தில் போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை படித்தாதான் இந்த விஷயத்தினுடைய காரியம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த 6ஆம் எக்காலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 6ஆம் எக்காலம் இருக்குது. இப்போ இந்த 6ஆம் எக்காலம் படித்தாதான் இப்போ 7வது வசனத்தில் சொல்லப்பட்டதில் அந்த 1/10 இருக்கு இல்லைங்களா, அதனுடைய விஷயங்கள் ஏன் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த காரியம் என்ன ஆகும் பார்த்தா நமக்கு புரியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திரும்பமாக சொல்கிறேன், அங்கே பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இல்லையா, பிடிச்சி வச்சுருக்கிறாங்க என்ன பண்ண விடணும். ஏன் விடாமல் பிடிச்சி வச்சுருக்காங்க? அப்போ நம்ம ஒன்று சொன்னோம், இது முன்னாலேயே நடந்துருச்சுன்னு சொன்னோம். அப்போ முன்னாலேயே நடந்துருச்சுன்னா எப்போ நடந்துச்சு, அது ஏன் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சி வச்சுட்டாங்க, இது எல்லாத்துக்கான டீட்டெயிலும் இந்த இடத்துல இல்லை. அப்போ எங்கே போய் பார்த்தா தெரியும் அப்படின்னா வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் எக்காலத்தில் போய் பார்த்தா என்ன பார்த்தா புரியும். அந்த வசனத்தை மட்டும் நம்ம படிச்சலாம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 ஒரு பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். ஸோ இப்போ இங்கே பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா 6ஆம் தூதன் என்ன பண்ணான்னா எக்காலம் ஊதுறாரு. எக்காலம் ஊதும் போது ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் வந்து என்ன சொல்லுதுன்னா பிடித்திருக்கிற 6ஆம் தூதனை நோக்கி ஐபிராத் என்னும் பெரிய நதியின் அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐபிராத் நதிக்குள்ள நதிக்கு வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவிழ்த்து விடுங்கள் என்று என்ன பண்ண சொல்ல கேட்டேன். அப்போ இது எங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்க்குறோம்னா 6ஆம் கால சபையில் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 6ஆம் கால சபையில் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஐபிராத் நதிங்கிற யாரை குறிக்குது? பாபிலோனை குறிக்குது. இப்போ இந்த பாபிலோன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவிழ்த்து விடும்போது கொஞ்ச காலம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விஷயங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இழக்கணும். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் 6ஆம் கால சபையில் ஒட்டுமொத்த அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம் யார் நிர்ணயிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா போப்பு மார்க்கம் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிர்ணயிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த போப்பு மார்க்கம் நிர்ணயிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு ரிலீஃப் வரணும் இல்லையா. இந்த ரிலீஃபை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யார் கொடுத்தாங்கன்னா மார்ட்டின் லூத்தர். அவர் என்ன சொன்னார், ஒரு 95 குற்றச்சாட்டை எடுத்து என்ன பண்ணார்னா அடித்தார்.
அடித்த உடனே இவங்க பண்ணுறதெல்லாம் தவறுன்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, வெளியே வர ஆரம்பித்தாங்க. வெளியே வர ஆரம்பிக்கும் போது யாருடைய பவர் கம்மியாக ஆரம்பிச்சுது அப்படின்னா, அங்கே பாபிலோனுடைய பவர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சு. இதோட உச்சம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1799. இப்போ யார் வந்து அவங்கள கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா, போப்பு மார்க்கத்தை நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த ஒரு சம்பவத்தில் ஒட்டுமொத்த பவரும் யார் இழந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னு இழந்துட்டாங்க. ஆனால் இந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிச்சோம்னா என்ன சொல்லும் 15ஆம் வசனம்னா ஒரு காலப்பகுதி ஸ்பெசிஃபை பண்ணுது. 15ஆம் வசனம் மட்டும் திரும்ப படிச்சுக்கலாம். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு டைம் பீரியட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1 மணி நேரம், 1 மாதம், 1 வருஷம். அப்போ இங்கே ஏன் டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுன்னு பார்த்தா அலௌடு. அப்போ அந்த 10/1 எப்போ நடக்குதுன்னா 1799 நடக்குது. 99 நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஒரு காலப்பகுதிக்குள்ளே தான் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இது நடக்கணும். இந்த காலப்பகுதிக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூதர்கள் மீண்டும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்டப்பட்டுருவாங்க. திரும்பவும் எப்போ ரிலீஸ் பண்ணப்படுவாங்கன்னா 9/10 நடக்கும். எப்போனா சபையினுடைய நிறைவேறுதலுக்கு அப்புறம். ஸோ இந்த என்டையர் டீட்டெயில் தான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 7ஆம் அதிகாரத்தில் மட்டும் பார்த்தா என்ன பார்த்தா இது புரியாது. எங்கேயும் போய் பார்க்கணும்னா 7வது எக்காலத்தில் போய் பார்க்கணும். 7வது எக்காலத்தில் தான் யாருக்கு பவர் கம்மியாகும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கு. எவ்வளவு காலம் அவங்களுக்கு கம்மியாகும் என்ன பண்ணணும்னு பார்த்தா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. அப்படிங்கிறது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஸோ 7ஆம் எக்காலன் பிரதர் வந்து ஒரு ஃப்ளோவில் சொன்னார். 6ஆம் எக்காலன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா, ஆனால் ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்லிட்டார் பிரதர். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோவில் அது வர்றது தான். ஸோ என்ன விஷயம் பிரதர் சொன்னார்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ரெவலேஷன் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் பார்க்கும்பொழுது 1,44,000 பேர் மீது முற்றுகை போடுற வரைக்கும் அந்த காற்றுக்களை என்ன பண்ணாதீங்க, விடாதீங்கன்னு தேவன் சொல்கிறார். அதுதான் கான்டெக்ஸ்ட். அப்போ அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்னா, உபத்திரவ காலம் இன் ஃபியூச்சரில் வர்றதுக்கு முன்னாடி சபை என்ன ஆயிரும், நிறைவாயிரும். இதை பற்றின விளக்கம் பிரதர்கிட்ட கேட்கும்போது பிரதர் என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்தாருன்னா, இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெவலேஷன் 9ஆம் அதிகாரம் ரெஃபரன்ஸ் பண்ணார். ரெவலேஷன் 9ஆம் அதிகாரத்துடைய ரெஃபரன்ஸ் வந்து பிரதர் அருமையாக கோட் பண்ணார். என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது அது 6வது எக்காலம். இப்போ நமக்கு என்னெல்லாம் புரியணும், கஷ்டமாக இருக்குன்னா என்னெல்லாம் புரியணும்னா, 7 எக்காலம்னா என்ன, 7 முத்திரைகள்னால் என்ன, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணணும். பட் பொதுவாக புரிஞ்சுக்கலாம். 6வது எக்காலன்றது 6ஆம் கால சபையில் நடக்கிறது. 7வது எக்காலன்றது 7ஆம் கால சபையில் நடக்கிறது. இந்த தூதர்களை ஐப்ராத் நதியில் கட்டி வச்சிருந்தார் இல்லைங்களா, அது 6ஆம் கால சபையிலே நடக்குதுன்னு பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப என்ன ஆகுறாங்கன்னா ரிலீஸ் ஆகுறாங்க. அதுதான் மகா உபத்திரவன்றார். பிரதர் என்ன பாயிண்ட்டை கோட் பண்ணுறாருன்னா, 6ஆம் கால சபையின் பீரியட்லேயே இந்த உபத்திரவமானது இனிஷியேட் ஆயிருச்சு. அதுக்கு தான் ரெவலேஷன் 9ஆம் அதிகாரம் போனார். இப்போ 7ஆம் கால சபையில் நம்ம எல்லாம் கரெக்டாக ஓடி சபையாக மாறின பிறகு தேவனுக்கு சித்தம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய உபத்திரவம் அடிக்கும். அதான் ரெவலேஷன் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 4 அமைப்புகள் மீது அடிக்கும். அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சபை என்ன ஆயிரும்னா நிறைவாயிருன்றதான் பிரதர் ரெவலேஷனில் நிறைய பாயிண்ட் கோட் பண்ணார். சின்ஸ் ரெவலேஷன்றனால நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிரதருக்கு நன்றி. ஸோ அடுத்து பிரதர் அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்கள்ட்ட அது ரிலேட்டடான கேள்வி. அப்போ மகா உபத்திரவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சபை நிறைவாயிரும் அப்படின்னா இதுக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏதாவது வேத ஆதாரங்கள் அல்லது ஏதாவது நிழலான காரியங்கள் இருந்துச்சுன்னா பிரதர் நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லும்படி கூட அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. தேங்க்யூ பிரதர். இதுக்கு வேத ஆதாரமும் இருக்குது, நிழலும் இருக்குது. இந்த நிழலை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தற்காலத்தில் வாழக்கூடிய சபை வந்து நிஜம். சபைக்காகத்தான் தேவன் வந்து வேதத்தில் வந்து நிறைய நிழல்கள் மற்றும் வசனங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுருக்காங்க. அப்போது இங்கே மகா உபத்திரவத்தில் சபைக்கே உரிய ஒரு துன்பம்னு ஒன்று இருக்குது. அது அல்லது தேவனால் அனுமதிக்கப்பட்ட மிக முக்கியமான விட்னஸ் பகுதி அப்படிங்கிற ஒரு காலப்பகுதியும் என்ன பண்ணுதுன்னா இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த காலப்பகுதிக்கு வாழக்கூடிய, அந்த காலப்பகுதியில் வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு பைபிளில், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் சபை வந்து நிஜம். இந்த நிஜத்துக்கு 2 நிழல்கள் இருக்குது. ஒரு நிழல் வந்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு, இன்னொரு நிழல் வந்து பார்த்தோம்னா புதிய ஏற்பாடு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மகா உபத்திரவ காலத்தில் தேவனுக்கு பிரியமாக
இன்னும் பார்க்கும்போது தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்கிறத சொல்கிறதுக்கு இங்கே ஒரு சில வகுப்பார் வேணும். அந்த வகுப்பாருடைய ஊழியத்தை ஏற்கனவே செஞ்சு காமிச்சவங்க 2 பேர். அவங்களுடைய நிழலை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன புரிஞ்சிருன்னு சொல்லி பார்க்கும்போது சபை அடையக்கூடிய அல்லது சபைக்கு நிறைவேற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதை யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, முதல்ல நம்ம எடுக்கிறோம் எலியா. அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாகிய எலியா. அவர் ஒரு ஊழியம் செஞ்சார் பழைய ஏற்பாட்டில். அவருடைய ஊழியத்துக்கு ஒத்ததா யோவான் ஸ்நானகனும் என்ன பண்ணாருன்னா ஒரு ஊழியம் செஞ்சார். இந்த 2 ஊழிய நிழல்களுமே எதுக்கு ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, தற்காலத்தில் வாழக்கூடிய அல்லது இந்த மகா உபத்திர காலத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு அது ஒரு முக்கியமான நிழலாக இருக்குது. அதாவது அவங்க செய்த ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீர்திருத்தம் செய்யணும். அதாவது நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஊழியத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சீர்திருத்த ஊழியம். இந்த ஊழியத்தை யார் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எலியா பண்ணார். அதனால தான் பழைய ஏற்பாடு முடியும் போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். மல்கியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், கடைசி அதிகாரம், அந்த கடைசி வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு. அதாவது இங்கே பேசப்படக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோம்னா 2ஆம் வருகையில் மகா உபத்திரத்தில் நடக்க வேண்டிய விஷயம். நான் வந்து இந்த பூமியை சங்காரம் பண்ணாதபடிக்கு ஒரு சிலரை என்ன பண்ணணும்னா தப்பு வைக்கணும். தப்பு வைக்கக்கூடிய வேலையில் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படிங்க சிஸ்டர். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்களுடைய பிதாக்களுடைய இருதயத்துக்கும் என்ன பண்ணணும்னா திருப்பணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்தான், ஆனால் இதுக்குள்ள இருக்கு மிகப்பெரிய ஒரு பிளான். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய இருதயத்தை முதல்ல என்ன பண்ணணும்னா திருப்பினதுக்கப்புறம் மகா உபத்திரவத்து காலத்தில் அதாவது பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு முதல்ல திருப்பணும். பிள்ளைகளுடைய இருதயம் முற்பிதாக்களாகிய பிதாக்கள் இடத்துல என்ன பண்ணணும்னா திருப்பணும். இது எல்லாமே மகா உபத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சுருக்கமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மல்கியால தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது அந்த காலத்தில் நான் வந்து இந்த பூமியை சங்காரம் பண்ணாதபடிக்கு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் என்ன பண்ணணும்னா திருப்பணும். இந்த சீர்திருத்த ஊழியத்தை யார் செய்வார்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை முடிச்சிருங்க சிஸ்டர் படித்து. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் சொல்லிட்டு என்ன சிஸ்டர் 5 படிச்சிருங்க. 5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகின்றேன். அப்படின்னா எலியா தீர்க்கதரிசி மீண்டும் வரப்போறாரானா இல்ல, எலியா செஞ்ச ஊழியத்தை மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 1ஆம் வருகைக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒருத்தர் செய்யணும். அதை யார் கரெக்டாக செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா யோவான் ஸ்நானகன் செஞ்சாங்க. எந்த ஊழியம்? சீர்திருத்த ஊழியத்தை யோவான் ஸ்நானகம் செஞ்சாங்க. அதான் வரக்கூடிய கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியாக உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா மனம் திரும்புதலுக்கு உண்டான ஞானஸ்தானத்தை பண்ணார். அதாவது ஒரு சீர்திருத்தத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்திருந்த கூட இந்த காலப்பகுதியில் இந்த ஒரு ஊழியத்தை தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா அனுபவிச்சிருந்தார். இது 2மே வந்து பார்த்தோம்னா நிழல். எதுக்கான நிழல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் பேசியிருப்பாங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எலியா என்ன பண்ணியாச்சுன்னா வந்தாயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா யாரை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா யோவான் ஸ்நானகன். ஆக்சுவலி எலியா எப்போ வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கக்கூடிய காலத்தில் இந்த சீர்திருத்த வேலையை செய்கிறதுக்கு எலியா வகுப்பாரும் அல்லது இப்படின்னு சொல்லலாம் யோவான் ஸ்நானகனுடைய வகுப்பாரும் இங்கே சீர்திருத்த ஊழியத்தை என்ன பண்ணணும்னா செய்யணும். அதை நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது சொல்ல முடியுமா? பேனல் டிஸ்கஷன் தானே பிறகு நீங்கள் தான் பேசணும்னா எப்படி போது ஹார்வெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா சீர்திருத்த ஊழியம். ஒரு தவறு நடக்குது இந்த பூமியில் அப்படிங்கிறத எலியா சொன்னது மாதிரியும் யோவான் ஸ்நானகன் சொன்னது மாதிரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் எலியா வந்தாயிற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த சபை வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதைத்தான் யாரும் பண்ணாருன்னா யோவான் ஸ்நானகனும் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நம்ம பார்க்குறோம் அவர் தெளிவாக அங்கு நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினார். ஏசபேல்கிட்ட நடக்கக்கூடிய தவறுகளை எலியா சுட்டி காட்டினார். கரெக்டுங்களா? அதே மாதிரி யோவான் ஸ்நானகனும் என்ன பண்ணாருன்னா சுட்டி காட்டினார். என்ன சுட்டி காட்டினார்னு சொல்லி பார்க்கும்போது ஏரோதுக்கிட்டே போய் நீங்கள் ஒரு தவறான ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சகோதரனுடைய பிலிப்பினுடைய மனைவியை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அபகரிச்சிருக்கீங்க அப்படிங்கிற
ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா மறுசீரமைப்பு என்ன பண்ணாங்கன்னா சொல்லும்போது அங்கே ஏற்பட்ட விஷயம் வந்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியுது. அந்த பிரச்சனை யாருனால வந்த பிரச்சனை சொல்லி பார்த்தோம்னா ஏரோதியால்னால வந்த பிரச்சனை. ஏரோதியால் என்ன தெளிவாக சொன்னாங்க, இந்த விஷயத்துக்கு யாருடைய தலை வேணும், இப்போ யோவான்சனுடைய தலை வேணும். உடனே யாரை வச்சு இந்த பிளானை கிளியராக முடித்தாங்கன்னா தன்னுடைய மகளை வச்சு என்ன பண்ணாங்கன்னா பிளானை கிளியராக முடித்தாங்க. இதே போல் அங்கே நடந்த நிழல் எங்கே நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா தற்காலத்தில் மகா உபத்திரத்தினுடைய காலத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு நிஜமாக நடக்கும். அங்கே நடந்தது நிழல் நிஜமாக நடக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் மூலமாகவும், அதையும் பார்க்கும்போது ஏரோதியால் அதாவது போப் மார்க் மூலமாகவும், ஏரோதியாலுடைய மகள் ப்ராட்டஸ்டன்ட் மூலமாகவும் இவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு உபத்திரவம் இருக்கும். இந்த உபத்திரவத்தில் கண்டிப்பாக யோவான் ஸ்நானகனை போல சபை வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா ஏரோதை சுட்டி காமிச்ச மாதிரி கை நீட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் கொடுக்குற அதிகாரத்தில் சுட்டி காமிச்சு தங்களுடைய உயிரை இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா அதற்கே உரிய நிழல். உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவத்து காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் சாட்சியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி மறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது. இதுக்குரிய டீட்டெயில் பின்னாடி இருக்குது, நம்ம பின்னாடி சொல்லலாம். தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எப்படி செலக்ட் ஆகுன்றது ரெவலேஷன் 7ஆம் அதிகாரத்தில் கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து பிரதர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா எலியாவுடைய ஊழியம், அதுக்கப்புறம் அதுக்கு இணையாக யோவான் ஸ்நானனுடைய ஊழியம், அதற்கு இணையாக இன்றைக்கி நம்முடைய ஊழியம். கர்த்தர் இயேசு 1ஆம் வருகையில் வந்திருக்கும்போது அங்கே யோவான் ஸ்நானகன் வேலை செய்கிறாரு, அவர் சிறைச்சேதம் பண்ணப்படுறாரு. அவருடைய 2ஆம் வருகையில் நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னா அவருக்காக சில ஆயத்த பணிகளை செஞ்சுட்ருக்கோம். இங்கேயும் தேவன் அனுமதிக்கும் போது ஒரு மகா பெரிய உபத்திரவம், அதாவது பெயர் சபை மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் உலக அதிகாரத்தின் மூலமாக நமக்கு வரும். அது என்னன்றதை இன்னும் டீட்டெயிலாக அடுத்த கேள்விகளை என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ இதை குறித்து அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் நம்ம வேணும்னா வால்யூம் 2ல் சாப்டர் 8 இருக்குது. எலியா ஷால் கம் ஃபர்ஸ்ட்னு ஒரு தலைப்பு, அதாவது எலியா முந்தி வர வேண்டியது அப்படின்னு ஒரு தலைப்பில் இந்த பிரதர் சொன்ன கான்செப்ட் பிரதர் டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. ரீஃபரன்ஸ் 5741 கூட எலியா த கிரேட் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறாருன்னா ரீஃபரன்ஸ் சொல்கிறீங்களா? ஸோ இது சம்மந்தமான ரீஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3346 இருக்குது, 3325 கூட இருக்குது. நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த கேள்விக்கு பதில் முடிஞ்சு. சகோதரி எலியாவை டச் பண்ணனால இப்போ எலியா தொடர்ந்து இன்னொரு கேள்வி என்னென்னா எலியாவுடைய பிரயாணம்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் பிப்ளிக்கலாம். அவர் போய் ஒரு இடமா என்ன பண்ணுவாருன்னா ரெஸ்ட் எடுப்பார். தேவன் சொல்வார் நீ இன்னும் என்ன பண்ணணும் போகணும்னு சொல்லிட்டு. இந்த எலியாவுடைய வாழ்க்கை மற்றும் எலியாவுடைய பிரயாணத்தில் கூட சில லிட்டரலாக சில விஷயம் சொல்லுவார். காற்று அடிக்கும், பூமி எதிர்ச்சி வரும். இதற்குள்ளே இந்த மகா உபத்திரவ காலத்துக்கு உண்டான சில குரோனாலஜிக்கல் வியூ என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலியா பிரயாணமும் மகா உபத்திரவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அடுத்த ஒரு கேள்வியை நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் பிரதர்கிட்ட என்ன பண்ணுறோம் கேட்குறோம். பிரதர் கொஞ்சம் இதுக்கு நீங்கள் டீட்டெயில் பண்ண முடியும் அன்போடு கேட்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம வந்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். அன்பான சகோதர சகோதரர்களே, தயவு கூர்ந்து இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கிளியராக கேட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா அடுத்த டின்னர் வரைக்கும் இது உங்களுக்கு வந்து டயர்டில் உபத்திர காலமாக இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போது சகோதரர் கேட்ட மாதிரி இந்த எலியாவின் பிரயாணத்தோடு நம்ம எப்படி கம்பேரிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வந்து ஏசபேல் ஆகாப் ராஜாக்கு என்ன பண்ணுறாருன்னா பயந்து தன்னோட உயிரை காத்து கொள்ளும் வண்ணமாக எலியா என்ன பண்ணுறாருன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. ஒரு இடத்துல போய் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா சூரச்செடி கீழே போய் படுத்துக்கிறார். என் ஆத்மாவை நீங்கள் எப்படியாச்சும் என்ன பண்ணிக்கங்க எடுத்துக்கங்க, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக என்ன பண்ணிடுறாருன்னா படுத்துடுறாரு. அப்போ ஒரு தூதர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து அப்பம் தண்ணீர் கொடுத்து நீ என்ன பண்ணாத, தூங்காத, எந்திரிச்சு மீண்டுமாக பிரயாணம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ பிரயாணம் வந்து எத்தனை நாள் பண்ணுறாருன்னா 40 நாள் பிரயாணம் பண்ணி எங்கே போய் சேராருன்னு பார்த்தீங்கன்னா ஓரேப் மலையில் போய் அங்கே சேரான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா 40 நாள் சூரச்செடியிலிருந்து செகண்ட் ஃபீடிங், நான் சொல்கிறேன் செகண்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் 40 நாள் பிரயாணம் பண்ணி எங்கே போய் சேராருன்னு பார்த்தீங்கன்னா ஓரேப் மலையில் போய் சேர்ந்துறார். தேவன் தான் அங்கே வர சொன்னார். ஓரேப் மலையில் சேர்ந்த பின்பாக அங்கே எதுவுமே ஸ்டார்டிங்கில் எதுவுமே நடக்கல. இவர் ஓரேப் மலையில் மட்டும்தான் இருக்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஓரேப் மலையிலேருந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காற்று வருது. சரி, இந்த காற்றுலையாச்சும் தேவன் அங்கே இருப்பாரான்னு பார்த்தா அந்த காற்றுலையும் தேவன் என்ன பண்ணலைன்னா அங்கே இல்லை.
சரி, காற்றை பார்த்த பின்பாக அடுத்தது அந்த மலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு பூகம்பம் அங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். இந்த பூகம்பம் எர்த்துக்கோக்கிலையாச்சும் வந்து தேவன் இருப்பாரான்னு பார்க்கின்ற பொழுது அந்த பூகம்பத்திலையும் யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே இல்லை. சரி, பூகம்பம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பின்பாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கினி வருது. சரி, இந்த அக்கினியிலையாச்சும் தேவன் இருப்பாரான்னு பார்த்தா அங்கேயும் தேவனும் இல்லை, தேவனுடைய சத்தமும் இல்லை. அப்போ 3 விஷயங்கள். ஒன்று, காற்றிலையும் தேவன் இல்லை, சத்தமும் இல்லை. பூகம்பத்திலும் தேவன் இல்லை, தேவனுடைய சத்தமும் இல்லை. அக்கினியிலும் தேவன் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தமும் அங்கே இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதுக்கு தான் முன்னாடியே நம்ம சொன்னோம், சூரச்செடியிலிருந்து செகண்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் எத்தனை நாள் அவர் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 40 நாள் அங்கே பிரயாணம். அப்போது அந்த இடத்துல ஒரு தூதன் நல்ல அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்குறாருன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் அங்கே என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. அந்த ஸ்ட்ராங் ஃபுட்டு மூலியமாக இவர்னால் தொடர்ந்து பிரயாணம் என்ன 40 நாள் அங்கே செய்ய முடியுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி என்றால் இந்த 40 அப்படி தீர்க்க தரிசனத்தில் பார்க்கின்ற பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 40 வந்து 40 வருடங்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்டு அது ஒரு தூதன் மூலமாக சபைக்கு, 7ஆம் சபைக்கு எப்படி எங்கே வருதுன்னு பார்க்கின்ற பொழுது 1874. இதிலிருந்து 40 இயர்ஸ் ஆட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1914. 1914 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக தெரியும், முதலாம் உலக போர். அப்போது இவர் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, எலியா எங்கே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஓரேப் மலையில் இருக்கிறார். மலைங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். இப்போ அவர் ராஜ்யத்தில் தான் இருக்கிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ராசஸ் முதலாம் உலக போர் இங்கே நடக்குது, மிகப்பெரிய ஒரு காற்று. அப்போ இந்த காற்று எதற்கு அடையாளமாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்களுக்கு அங்கே அடையாளமாக இருக்குது. இப்போ இந்த முதலாம் உலக போர் மட்டும்தான் அங்கே நடந்துச்சா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இல்லை. முதலாம் உலக போர்லேயே வந்து நிறைய ஜனங்கள் வந்து அங்கே இறந்து போனாங்க. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனியில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இறந்து போனாருங்கன்னு சொல்லி பார்க்கணும். முதலாம் உலக போர்லேயே மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஜுஜோ இந்த மாதிரி ஒரு உலக போர் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது என்பதற்காக லீக் ஆஃப் நேஷன் என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குனாங்க. ஆனால் அது காற்று, அது தேவன் எந்த அளவுக்கு காற்று கொடுக்குறாரோ அந்த காற்று கண்டிப்பாக அடிக்கும். ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு லீக் ஆஃப் நேஷன் உருவாக்குனாலும் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1939 இதிலிருந்து 1945 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த காற்று என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போர் வந்துச்சு. அப்போ முதலாம் உலக போருக்கே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இது ரொம்ப பெரிய ஆபத்து நினச்சாங்க. ஆனால் 2ஆம் உலக போர் பார்த்தீங்கன்னா இதை விட என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு ஆபத்தாயிருச்சு. அப்போ இது எல்லாமே ஜனங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு, ஒரு கலக்கம் அந்த இடத்துல வருது. ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய சத்தம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தேவனுடைய சத்தம் என்ன பண்ணலைங்க, அங்கே வரவில்லை. சரி, இப்படி எலியை அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். காற்று மட்டும்தான் அடிச்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மட்டும் அடிக்கல. அடுத்தது என்ன வந்துச்சுங்க, ஏர்த்துக்கு பூகம்பம் வந்துச்சு. இந்த பூகம்பம் கூட எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1914 1917 பின்பாக இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு புரட்சி, ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச், ஒரு ரெவல்யூஷன், அது ஒரு சுயாதீனம், இந்த மாதிரி மக்களிடத்துல என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புரட்சிகள்லாம் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெடிக்க ஆரம்பிச்சு. அப்போது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜனங்கள் ஒரு பீஸை தேடுறாங்க, ஒரு நிம்மதியை தேடுறாங்க. ஆனால் அவங்க பீஸ், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை யாருனாலே அங்கே என்ன பண்ண முடியலன்னா கொடுக்க முடியல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா காற்று தான். முதல் 2ஆம் உலக போர் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க, ஆனால் 2ஆம் உலக போர் என்ன ஆயிடுச்சுங்க, வந்துருச்சு. இதே பார்த்தீங்கன்னா கம்யூனிசம்லாம் வரக்கு ஏதோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1917 அப்புறம் தான் கம்யூனிசம்லாம் வரக்கு கூட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூகம்பம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சமூக புரட்சிகள் எல்லாம் அங்கே உருவாச்சு அப்படின்னு சொல்லி. இதுலேயும் யாரும் இல்லை, தேவனுடைய சத்தம் இல்லை. ஆனால் எப்போ நடக்குது, ஓரேப் மலையில் நடக்குது, ராஜ்யத்தில் தான் நடக்குது. ஆனாலும் தேவனுடைய சத்தம் அந்த இடத்துல இல்லை. இப்படி எலியா அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது 3ஆவதாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்னி. அது வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அக்னியை வந்து அன்னார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னார்கி அப்படின்னா இது வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய அராஜகம்.
கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜகம். இந்த 1914க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எங்கே பார்த்தாலும் அராஜகம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போதான் சீக்வன்ஸ்குள்ளே வரார். முதல்ல காற்று வார் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, அடுத்தது பூகம்பம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புரட்சிகள் உருவாக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாவது அக்னின்னு சொல்லுகின்ற பொழுது அது மெயினாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரரிசம் இன் அரப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணுறாருன்னு அங்கே குறிப்பிடுகிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த அராஜகம், கட்டுப்படுத்த முடியாத ஒரு அராஜகம் இப்போ எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சிரியா, ஈராக், இதை வந்து சத்தம் போட்டு சொல்லாமான்னு தெரில, பட் சத்திய விசுவாச நிமித்தம் என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். இப்போ ஈராக் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி இப்போ இருக்க மிடில் ஈஸ்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கும் அராஜகம். அது ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா டெரரிசம் இன் அரப் அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து அப்போ குறிப்பிடுகிறார். இன்னைக்கு கரண்ட்டாக எங்கே பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னா கரண்ட்டாக ஈரானில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சு 2000 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க, எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல இன்னைக்கு. ஆனால் கணக்கு என்ன வருதுன்னா 12,000க்கு மேலே டெத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் என்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. எது இந்த ஒரு வாரத்தில் ஏன் இந்த அராஜகம் இங்கே நடக்குது? அப்போ இந்த ஜனங்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும், ஒரு கலக்கமாக இருக்குது. ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது எதை நோக்கி போகிறது அப்படின்னா முற்றிலுமான அழிவு, ஒரு சிதைவு. இப்போது அங்கே மட்டும்தான் பிரச்சனை வருமா? அங்கே ஈரானை கை வச்சா இப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? என்டையர் மிடில் ஈஸ்ட்டுக்கே பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஈரான் பல புரட்சியாளருக்கும் பல டெரரிஸ்ட்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டுக்காக. அப்படி என்றால் என்ன ஆகும்? இது எல்லாமே திருச்சபைக்கு ஒரு பாடமாக அங்கே மாறும். அப்போது இந்த அனார்கி என்னாகும்? எக்ஸ்டெண்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், 3ஆம் உலகப்போர் கட்டாயமாக என்ன பண்ணுங்க, அது வரும் பாருங்க. ஆனால் அது முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா எர்த்குவேக், நிறைய புரட்சிகள், ரெவல்யூஷன் அதெல்லாம் ஏற்பட்டு இன்னும் அதை ஒன்றா ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். 3வது சைமல்டேனியஸ்னால் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா அக்னியும் வந்துடும். அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும்போது என்ன ஆகும்னா உபத்திரம் கூடிக்கொண்டே வரும். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு என்னென்னா கூடிக்கொண்டே வரும். எப்போ அந்த அக்னி முழுவதுமாக எரிந்து முடிகிறதோ அதுதான் என்ன சொல்கிறாருன்னா தேவனுடைய இறுதி தீர்ப்பு. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த மகா உபத்திர காலத்தில் திருச்சபையின் பிள்ளைகள் செலக்ட் ஆன பின்பாக மகா உபத்திரம் வருகின்ற பொழுது அது கம்ப்ளீட்டாக நிறைவான பின்னாடி தான் ராஜ்யத்தில் நின்றுருக்கும் போது எலியா என்ன கேட்குறான்னா ஒரு மெல்லிய சத்தம். அதுதான் என்ன சொன்னா அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். எடுத்த உடனே பெரிய சத்தம் வரல. ராஜ்யம் எப்படி தான் கேட்டிருக்குன்னா ரொம்ப ஒரு மெல்லிய சத்தம் வந்திருக்கு. எதுக்கு பின்பாக? இந்த கட்டுப்படுத்த முடியாத அராஜகத்துக்கு பின்பாக. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெல்லிய சத்தத்தில் தான் அங்கே யார் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே பேசக்கூடியவராக இங்கே இருக்கிறார். அப்படின்னா என்ன நடக்குது? அந்த மெல்லிய சத்தம் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய ஒரு அமைதியான ஒரு ராஜ்யம். இந்த காற்று இல்லை, இந்த எர்த்குவேக் இல்லை, இந்த அக்னியில் இது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுறான்னா முடிவு கொண்டு வந்து அந்த அக்னிங்கிற மகா உபத்திரவ காலத்தில் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் முடிவு கொண்டு ஒரு மெல்லிய சத்தம் என்ன பண்ணுதுன்னு அங்கே வருதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்குறேன், யாரும் படிக்க வேண்டாம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பேன், உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். அப்போது எலியாவோட பிரயாணம் கூட பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறது. 40 நாள் அப்படிங்கும் போது 1874க்கு அப்புறம் 40ங்கிறது 40 வருஷம் 1914 இருந்து ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி பார்த்தீங்கன்னா காற்று, அதே மாதிரி பூகம்பம், அதுக்கு பின்பாக வந்த எர்த்குவேக், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் அங்கே வரும். ராஜ்யம் ஸ்தாபிக்க முன்பாக திருச்சபை என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துக்கொள்ளப்படும். ஃபினிஷ் ஆகி அங்கே என்ன ஆயிரும்னா எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை பார்க்குறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ எலியாவுடைய பிரயாணம் எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ பிரதர்ஸ் நம்ம கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிரதர் சொல்கிற பாயிண்ட்டு ரொம்ப கிறிஸ்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைன்னா நம்ம படிச்சுக்கலாம். அது எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் இல்லைங்களா? ஏசபேல், ஆகாப் ராஜா, இதுதான் போப்பு மார்க்கத்துடைய கண்ட்ரோல். அந்த காலம் முடிஞ்சு அவர் திரும்ப ஜேர்னி பண்ணுறாரு, 2வது முறை சாப்பிட்றாரு. அப்படியே குரோனாலஜிக்கெலாம் வந்தீங்கன்னா போப்பு மார்க்கத்துக்கெலாம் முடிஞ்சு 18th century வந்துடுறோம். அதில் 1874
40 நாள் போகிறது வந்து 40 வருஷம்னார் பிரதர். 1914 முதலாம் உலக யுத்தம், அதுதான் மிகுந்த காற்று. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பூமி எதிர்ச்சின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம், மக்கள் புரட்சி. அது 1914 அப்புறம் 17 நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் இறுதியாக வந்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய அக்னி, இதுதான் த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த அக்னிக்கு அப்புறம் ஒரு அமைதியான ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம், ஒரு மெல்லிய சவுண்டு அங்கே கேட்குது. அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு இருக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ சகோதரருக்கு நம்ம அனைவரும் சார்பாக மீண்டும் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இதுக்கு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 4th வால்யூம், ஐ திங்க் 3rd வால்யூமில் சாப்டர் 7 இருக்குது, சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும் அப்படிங்கிற கான்செப்டில் கூட பிரதர் சில விளக்கம் கொடுக்குறாரு. அதில் பிரதர் கோட் பண்ணுற வசனம் என்னென்னா, சங்கீதம் 46 1 முதல் 3 சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பூமி நிலை மாறினாலும், எவ்வளவு புரட்சிகள், எவ்வளவு அராஜகமான சூழல் நடந்தாலும் சபை என்ன ஆகாதுன்னா அசையாது. அது என்ன பண்ணுன்னா தெளிவாக இருக்கும். சபைக்கு தேவன் எக்ஸ்ட்ரீம் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து சபை நிறைவான பிறகு தான் இதோடைய உச்சகட்டம் நடக்குதுன்றத பிரதர் அங்கே எழுதுறாரு. ஸோ அடுத்த முக்கியமான கேள்விக்குள்ளே போகலாம். என்னென்னா, ரெவலேஷனில் ஒரு வியூ இருக்குது. இப்போ இந்த பிரயாணங்கள்லாம் பார்த்துட்டோம். ரெவலேஷனில் சபையுடைய இந்த கடைசி உபத்திரவம் அது இன்னும் நடக்கலை. இது 1 மணி நேரம் அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். அதாவது மதமாகட்டும், அரசியலாகட்டும், கள்ள தீர்க்கதரிசிகளாகட்டும், இவங்க எல்லாரும் போதகர்களாகட்டும், எல்லாரும் சேர்ந்து ஒரு உபத்திரவத்தை வந்து உண்மையான பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம ரெவலேஷனில் 13ஆம் அதிகாரம், சகோதரி இந்த வசனம் வாசிச்சிருங்க, அதுக்குண்டான கேள்வி நம்ம கேட்கலாம். 13ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 17 வரைக்கும். 17 வரைக்கும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலுசர்பத்தைப் போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. இதில் குறித்து நம்ம பார்த்துருக்கோம். ரெவலேஷன் 13 சாப்டர் ப்ராபப்ளி இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு கூட நம்ம பார்ப்போம். OMCL ஆண்ட்ரிகேஸ் பார்ட் 2ல் பார்ப்போம், நம்ம பார்ட் 2 and 3ல். அதாவது 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் என்னதான் போப்பு மார்க்கம் வந்து அதோடைய பவர் குறைஞ்சாலும் திரும்ப சில விஷயங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் மீது என்ன பண்ணுன்னா ஒரு போர் தொடுக்கிற மாதிரி உபத்திரவம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இதுக்கு பேரலாக ரெவலேஷன் 16ஆம் அதிகாரத்துலேயும் சில விளக்கங்கள் இருக்குது. இப்போ என்ன கேள்வி கேட்குறோம்னா, உபத்திரவம் வருது, உபத்திரவத்துக்கு முன்னாடி சபை நிறைவாகுது, ஓகே. அந்த உபத்திரவத்தை பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன மாதிரியான சில உபத்திரவங்கள் இந்த கடைசி காலத்தில் மற்றவர்கள் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்கள்ட்ட கேள்வி எப்படி கேட்குறோம்னா, மதம் மற்றும் உலக அதிகாரங்கள், சிவில் அதிகாரங்களுக்கிடையே ஒரு கூட்டணி வரும்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். அது எப்படி இருக்கும், அந்த கூட்டணியில் உண்மையான பிள்ளைகள் எப்படி துன்பப்படுத்தப்படுவாங்கன்றத அன்பு சகோதரர்கிட்ட கேள்வியாக நம்ம கேட்குறோம். தேங்க்யூ பிரதர். பிரதர் கேட்ட கேள்வி ரொம்ப பெருசு. இதை எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ சுருக்கலாம். நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா இதில் 3 காரணிகள் இருக்குது. காரணிகள் சொல்கிறத விட 3 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து சபையை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் அந்த ஒரு காலப்பகுதி. இதை நம்ம அந்த வசனம் சகோதரி ரொம்ப டீட்டெயிலாக படித்தாங்க. அதில் நம்ம பார்த்தோம்னா வலு சர்ப்பம்னு சொல்லலாம், அல்லது பூமியின் ராஜாக்கள் சொல்லலாம். இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் மதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மிருகம், அந்த மிருகத்திலேருந்து பிரிஞ்ச சொரூபம், அதாவது ரோமன் கேத்தலிக் மற்றும் ப்ராட்டஸ்டன்ட். இந்த 3 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி சேருவாங்க. கூட்டணி சேரும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ரெவலேஷன் 13ஆம் அதிகாரம்
16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம் ரொம்ப கிளியராக அங்கங்கே என்ன இருக்குன்னா நமக்கு ஹிண்ட்டு என்ன பண்ணுதுன்னு அங்கே இருக்குது. சரி, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல மிருகம் வந்து, அதாவது ரோமன் கேத்தலிக் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும். இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்களா? ரோமன் கேத்தலிக்கும் ப்ராட்டஸ்டண்ட்டும் ஒன்று சேர்ந்துருக்காங்களா? இல்லை. ஆனால் ஒன்று சேருவாங்க. எப்போ பிரிஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 1517 நமக்கு தெரியும். மார்ட்டின் லூதர் வந்து 95 குற்றச்சாட்டை விட்டன்பர்க் சர்ச்சில் என்ன பண்ணார். அன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு போனவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராட்டஸ்டன்ட் பீப்புள், அதாவது சகோதர சகோதரிகள். அவங்க தான் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா இவங்க ரோமன் கேத்தலிக்கை விட மிகப்பெரிய கிளர்ச்சியாளர்கள் இன்று நீங்கள் இப்போ வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, நிறைய நடைமுறைகளில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நோட்டீஸ் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வைங்க, ரோமன் கேத்தலிக்கில் அமைதியாக இருக்கிற மாதிரி யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராட்டஸ்டன்ட் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளோட அனுபவங்களுக்கு தெரிஞ்சது தான். சரி, இவங்க பிரிஞ்சுட்டாங்க. சேருவாங்கங்கிறதுக்கு வசனம் இருக்கானா? வசனம் இருக்குது, நம்ம படிக்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு. பாருங்க, வானங்கள் புஸ்தக சுருளை போல் என்ன பண்ணப்படும்னா சுருட்டப்படும். ஒரு புஸ்தகத்துக்கு 2 முனை இருக்கும், 2ம் எதிரும் புதிருமா இருக்கும். அதான் யாரும் சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று ரோமன் கேத்தலிக், இன்னொருத்தவங்க ப்ராட்டஸ்டன்ட். இவங்க சுருட்டப்படும் போது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சேருவாங்க. ஸோ ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்டோட ஒன்று சேருவாங்க. சரி, இவங்க ஒன்று சேரக்கூடிய விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா இல்லை. அப்படின்னா இப்போ நம்ம எந்த காலப்பகுதியில் இருக்கோம்னா அந்த காலப்பகுதியில் இருக்கும். ஒன்று சேரலை, ஆனால் ஒன்று சேருவாங்கிறதுக்கு வசனம் தெளிவாக இருக்குது. இவங்க ஒன்று சேர்றதுக்கு உண்டான மூகாந்திரம் நடந்திருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 1982 வந்து பார்த்தோம்னா இவங்க ஒன்று சேர்றதுக்கு உண்டான அலைன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வராங்க, ரொம்ப போடலை. அதாவது இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பு, அதனுடைய ஹெட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இங்கிலாந்து. அங்கே ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரோமன் கேத்தலிக்கை சேர்ந்த போப் மார்க்கம் அவங்க 1982 போய் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சர்ச்சுக்கே என்ன பண்ணாங்கன்னா போய் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய இளவரசரை பார்த்து மீட் பண்ணி வந்தது ரொம்ப ஒரு வித்தியாசமான பார்வையாக என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா வேத மாணவர்களுடைய பார்வையில் அது என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா இருந்துச்சு. இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடெண்ட்டு, முக்கியமான இன்சிடெண்ட் மட்டும் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம். 2010 என்ன பண்ணாங்கன்னா பெனிடிக் போப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய ஆலயத்துக்கே போய் என்ன பண்ணாருன்னா செர்மனியில் அங்கே மெசேஜ் கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது இவருக்காக செலவு செஞ்சுருப்பாங்கல்ல, ஃப்ளைட் டிக்கெட்டு நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கிலாந்து தேசம் என்ன பண்ணிட்டாங்கன்னா செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணதை இங்கிலாந்தில் உள்ளவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிளர்ச்சி பண்ணிட்டாங்க. ஏன் இவருக்காக இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான மூகாந்திரம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா போயிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக 2010 நமக்கு தெரியும் ஃப்ரான்சிஸ் போப் இருக்கார் இல்லைங்களா, 2013 ஃப்ரான்சிஸ் போப் அவர் பதவி ஏற்கும்போது அவர் வந்து யார் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்டின் வெல்பி அப்படிங்கிறவர். இவர் அந்த காலகட்டத்தில் அதாவது 2013 இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இளவரசர் மற்றும் பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனுடைய தலைவர். இவர் வந்து என்ன பண்ணார் சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா வாழ்த்திட்டு அங்கே ஒரு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்ன அக்ரிமெண்ட்டு? ஒரே பாலினத்தரை என்ன பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உடன்படிக்கை. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக்குக்கும் ப்ராட்டஸ்டண்ட்டுக்கும் வந்து பார்க்கும்போது பிரிஞ்சிருந்த ஒரு விஷயங்கள் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பெண் போதகர்களை என்ன பண்ணலாம், நமக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஒரு விஷயத்தை லிபரலிட்டி பண்ணிக்கலாம், அந்த ஒரு உபதேசத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அப்படி பண்ணதில் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ 2026 அந்த இங்கிலாந்தில் யார் இன்றைக்கி வந்து மத போதகராக தலைமை ஏற்றிருக்காங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது ஒரு 106 பேராயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி 2026 பதவி ஏற்றிருக்கக்கூடிய பேராயர் யாருன்னா ஒரு பெண் போதகர். இது வரைக்கும் நடந்துடாத ஒரு சரித்திரம் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நடந்திருக்கு. இவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா உபதேச பரிமாற்றங்களை லிபர்ட்டி பண்ணி எதை வச்சு பிரிஞ்சாங்கன்னா உபதேசங்கள் வச்சு பிரிஞ்சாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று சேர்ந்து இதனுடைய விஷயங்கள் வீரியம் அடைஞ்சு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மிருகம் வந்து என்ன பண்ணணும்னா சொரூபத்துக்கு ஆவி கொடுக்கணும்.
அதை நம்ம பார்க்குறோம். சொரூபம் வந்து சொரூபத்துக்கு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஒரு ஆவி கொடுக்கணும். அந்த ஆவி தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலருடைய உரிமையை யாருக்கு விட்டு கொடுக்கணும்னா, ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு ரோமன் கேத்தலிக் என்ன பண்ணணும்னா விட்டு கொடுக்கணும். அதான் பார்க்குறோம். ஆவி சொரூபத்துக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்கப்படணும். இது கொடுக்கப்படும் போது ரொம்ப கிளியராக அது எல்லா ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா தெரிய வரும். இது ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட். இவங்க இன்னும் சேரலை. சேர்றதுக்கு உண்டான மூகாந்திரம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம வாழக்கூடிய காலப்பகுதியிலேயே அதனுடைய விஷயங்கள் அங்கங்கே தென்படுது. எப்படின்னா, ஆர்சி சபையில் உள்ள ஒரு சில போதகர்கள்லாம் வந்து எங்கே சப்ஜெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சிஎஸ்சியில் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பெண்டிகேஸ் சர்ச்சிலலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க போயிட்டுருக்காங்க. இதனுடைய வீரியம் வந்து பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ நாள் நமக்கு தெரியலை. ஆனால் இந்த மகா உபத்திரத்து காலத்துக்குள்ளே இது என்ன பண்ணிடும்னா நடந்துடும். இந்த காலப்பகுதியில் யார் இருப்பாங்கன்னா பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அப்போது மிருகம் வந்து சொருவத்துக்கு ஆவியை கொடுக்கணும். ஆவியை கொடுத்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்தின விஷயத்தில் படித்து பார்த்தோம்னா 18ஆம் அதிகாரத்தில் வசனம் கிளியராக இருக்குது. எந்திரக்கல் மாதிரி இருப்பாங்க. எந்திரக்கல் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எந்திரக்கல்லுடைய மேலே உள்ள டாப்பையும் கீழே உள்ள டாப்பையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. ஒன்றா இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு இவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ஒட்டிடுவாங்க. அந்த ஒரு வாய்ப்பை இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய அலைன்ஸ் யாரோட இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்டோட இருக்கும். ஏன் அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மெஜாரிட்டி யாராக வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மிருகமும் சொர்பமும். கவர்மெண்ட் இனி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் யாருடைய தயவை நாடியே ஆகணும். இவங்க 2 பேருடைய தயவை நாடியே ஆகணும். அதில் முக்கியமாக வந்து பார்க்கும்போது மிருகத்தினுடைய தயவை இவங்க நாடியே ஆகணும். அந்த காலப்பகுதிக்கு வரக்கூடிய விஷயம் தான் படிச்சிடலாம் சிஸ்டர். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலுசர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த 3 அசுத்த ஆவிகள் வேற ஒன்றும் இல்லை. வலுசர்ப்பத்தினுடைய விஷயம், மிருகத்தினுடைய விஷயம், கள்ள தீர்க்கதரிசி. அங்கே கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சொரூபம். இவங்களுடைய விஷயம் என்ன ஆகும்னா அங்கே மேலோங்கி வரும். இப்போ கண்டிப்பாக யார் சொல்கிறத கேட்குறதுக்கு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணணும்னா மிருகமோ சொருபமோ சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா செய்யணும். இதில் அதிகமாக யார் வேலை பார்ப்பாங்க தெரியுங்களா? மிருகத்தோடைய பேச்சை கேட்டு சொருபம் என்ன பண்ணும்னா வேலை செய்யும். இதுக்கு நிழல் எங்கே பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏரோதியால் தன்னுடைய மகளை வச்சு என்ன பண்ணாங்க, பெரிய ஒரு டான்ஸ் ஆடி என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டை வச்சு யோவான் ஸ்நானனுக்கு தலையெடுக்க வச்சாங்க பார்த்தீங்களா? அதே விஷயத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலும் என்ன பண்ணுவாங்க. அதை நம்ம எங்கே படிக்கிறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். பாருங்க, 1 மணி நேரமளவும் ராஜாக்களை போல என்ன பண்ணாங்கன்னா அதிகாரம் பெற்று வந்தாங்க. இப்போ ரோமன் கேத்தலிக்குக்கும் ப்ராட்டஸ்டண்ட்டுக்கும் ஆகாத ஜனங்களை யார் இருப்பாங்க தெரியுங்களா? அந்த காலகட்டத்தில் யார் இருப்பாங்க? யோவான் வகுப்பார் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருப்பாங்க. இப்போ இந்த யோவான் வகுப்பாருக்கு யோவான் வகுப்பாரை யாருக்கு பிடிக்காதுன்னா மிருகத்துக்கும் பிடிக்காது, சொருவத்துக்கும் பிடிக்காது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டைரக்ட் அட்டாக்கு கவர்மெண்ட் மூலமாக யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எதை வாங்கினாலும் சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், லிட்டரலாக எதை வைக்கணுன்னாலும் சரி, எது பண்ணணுன்னாலும் சரி, கவர்மெண்டோடைய அனுமதி இல்லாமல் இன்றைக்கி ஒரு காரியம் பண்ண முடியுதா? இன்றைக்கே பண்ண முடியலனா அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த காலப்பகுதியை நம்ம எதோடு மேட்ச் பண்ணலாம்னா எலியா என்ன பண்ணுறாருன்னா சால்வையை சுருட்டி யோர்தானில் அடிக்கிற விஷயம், யோவான் ஸ்நானகன் ஏரோதை போய் கண்டிக்கிற விஷயம், இந்த 2ஓடு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தை அந்த காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் தொடர்ந்து செய்வாங்க. நீங்கள் செய்வது தவறுங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலகட்டத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அங்கே என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா உபத்திரவம். அதான் நம்ம பார்க்குறோம். எலியா அந்த சால்வையை முறுக்கி தண்ணியில் அடிக்கிறாரு. அந்த தண்ணி வேற ஒன்றும் இல்லை, அந்த ஜனங்களும் ஜாதிகளும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வேசியை கண்டாயே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அந்த தண்ணியை ஓங்கி அடிக்கும்போது அங்கு ஏற்படக்கூடிய உபத்திரவத்தினுடைய மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் எலியாவினுடைய அந்த அடிக்கும்போது சுழல் காற்றை எலியா எடுத்துக்கொள்கிறது போல் சபை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கொள்வாங்க. அந்த உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம் கிளியராக.
தேங்க்யூ பிரதர். ஸோ இனி நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் பார்க்கும்பொழுது உண்மையான சபையுடைய துன்பப்படுத்துதல் எப்படி வரும்ன்றது கூட பிரதர் நிறைய டீட்டெயிலிங் கொடுத்தார். ஸோ கடைசி எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கூட பார்க்கும்பொழுது இந்த உபத்திரவ காலத்தில், அதாவது உபத்திரவ உச்சம் அது ஆரம்பிக்கும் போது சபை கோர்ஸ் முடிப்பாங்க, சீல்டு கிளாஸாக இருந்து கோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முடிப்பாங்க. இந்த டைம் பீரியடில் ஒரு மாபெரும் கஷ்டம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம எங்கேயாவது போய் நோட்டீஸ் கொடுத்தாலே நம்மளாக ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன்றாங்க. என்னவா சொல்கிறாங்க? ஜேடபிள்யூன்றாங்க இல்லையா? ஆக்சுவலாக நம்ம ட்ரூத்துக்காக நிற்கிறோம், அந்த ட்ரூத் தப்புன்னு சொல்லி வேற ஒருத்தர் ஒரு பேரை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. இன்றைக்கி ரஷ்யாவில் கம்ப்ளீட்லி பேண்டு யாருன்னா ஜேடபிள்யூ. இன்றைக்கி நம்முடைய சகோதரர்கள் நிறைய கண்ட்ரியில் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய சகோதரர்கள் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு மேரேஜுக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆகணும்னு பெட்டிஷன் போட்டால் 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் என்ன பண்ண மாட்டேங்க கவர்மெண்ட்டு. நீங்கள் எந்த டினாமினேஷன் கேட்குறாங்க. ஒருத்தர் டெத் ஆகிட்டா புதைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி போய் அணுகுனா நீங்கள் எந்த டினாமினேஷன், நாங்கள் எந்த டினாமினேஷனும் இல்லை அப்படின்னா அங்கே வந்து மறுக்கப்படுது. இது அப்படியே சிவியர் ஆகும்போது நாம் சொல்லக்கூடிய சத்தியமே பாபிலோனுக்கு பாதகமாக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அவர்கள் அரசியல் அதிகாரத்தோடு டைப் வச்சு ஒரு உபத்திரவம் கொடுப்பாங்க. கட்டாயமாக அநேகருக்கு அது ஃபைனல் டெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா பூமியில் இருக்குன்றதை பிரதர் சொன்னாங்க. அடுத்து இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது மகா உபத்திரவ காலத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாபிலோனுக்கே ஒரு அழிவு வருது. இவ்வளவு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய மகா பாபிலோன் இதே மகா உபத்திரவ காலத்துடைய சபை நிறைவேறுதலுக்கு அப்புறம் தேவன் அதுக்கிட்ட பழி வாங்குறாரு. ஸோ இந்த மகா பாபிலோனுடைய அழிவு சபையோட நிறைவேறுதலுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபா அவர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கேட்குறோம். இதுக்கப்புறம் வர கேள்விகளை ஷார்ட் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம சொல்ல. இந்த ஒரு பதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பண்ணிக்கணும். இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா வெளிப்படுத்தல் 14 மற்றும் 18 இது இந்த 2 அதிகாரத்தில் இருக்குது. ஸோ இந்த அதிகாரத்தில் என்ன ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பு யார் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த ஆர்டர் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குது. அது ரெவல்யூஷன் 14 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சபையினுடைய அந்த அறுவடை முடியும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 13 கூட கோதுமை களை இந்த அறுவடைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். முதல்ல எதை அறுவடை பண்ணுவாங்கன்னா கோதுமை அறுவடை பண்ணுவாங்க, களையும் எங்கே கொண்டு போய் வைங்க அப்படின்னு பார்த்தோன்னா அழியாத அக்னியில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா போடுவாங்க அப்படிங்கிறத இதை குறித்து வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் எப்படி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த தூதன் 19ஆம் வசனம் நான் படிக்கிறேன். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாலை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சைப்பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்னி என்னும் பெரிய ஆலையிலே போடுவான். அப்போ இது எப்போ நடக்கும் அப்படின்னா சபையினுடைய நிறைவேறுதலுக்கு அப்புறம் சபை ஆர்டர் கொடுக்கும். கிரேட் கம்பெனி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றும் அப்படிங்கிறதான்றது இதில் நமக்கு பார்க்கக்கூடிய விஷயமா. தேங்க்யூ. ஸோ மிக சுருக்கமாக என்ன பண்ணிட்டாருன்னா சகோதரர்கள் முடிச்சுட்டாங்க. ஸோ பாபிலோனுடைய அழிவை குறித்து நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா அடிப்படை சத்தியத்திலே. ஏன் இந்த சீக்வன்ஸ் கொண்டு வரோன்னா சர்ச்சுடைய கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் கிரேட் டைம் ஆஃப் இந்த ட்ரபுளில் அடுத்து இமீடியட்டாக என்ன நடக்கும்னா பாபிலோனை தேவன் என்ன பண்ணுறாருன்னா நீதியின் அடிப்படையில் பழி வாங்குறார். அதாவது அந்த ரெவல்யூஷன் 14ஆம் அதிகாரத்துடைய பின்னணி கூட பிரதர் அங்கே கோட் பண்ணார். ஸோ பாபிலோனுடைய அழிவுன்றது தண்ணீர் பிரிக்கிற வேலை 1874 கோரேஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவர் வந்த பிறகு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பாபிலோன் முற்றிலும் அதோடைய ஃபேவர்லேருந்து என்ன ஆகலைன்னா வெளில போகலை. சர்ச்சோடைய கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் உலக ராஜாக்கள் மூலமாகவே கம்ப்ளீட்டாக அதான் உலக ராஜாக்கள் பார்ப்பாங்க. இப்படி இருந்தே நம்ம ரெவல்யூஷன் 18 படிக்கிறோம் இல்லைங்களா, ஒரே நாளிலே உனக்கு அழிவு வந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு வந்து சர்ச் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் இமீடியட் என்னன்னு கேட்டிங்கன்னா நடக்குன்ற அந்த சீக்வன்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸ் நடக்குது இல்லைங்களா, இதை குறித்து அதாவது சபையுடைய நிறைவு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த பாபிலோன் இந்த உலகத்துடைய உபத்திரவத்துடைய உச்சம் போகிறது குறித்து வெளிப்படுத்தலில் 7 வாதைகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம படிச்சிருப்போம். இதுவும் அகைன் ஒரு பெரிய டாபிக் தான். இந்த 7 வாதைகளுமே பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் 7ஆம் கால சபையில் நடக்கக்கூடிய 7 வாதைகள் 7 தூதர்களும் மகிமையிலிருந்து அந்த வாதையை கொட்டுவாங்க. அதில் பர்டிகுலராக 6வது வாதையின் காலத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். அந்த 6வது வாதைனா என்ன, அதனுடைய காலத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, ப்ளஸ் 7வது வாதை தான் இந்த உபத்திரவத்தை குறித்து பேசப்படுது. அதை குறித்த காரியங்களை தீர்க்க தரிசன கோணத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள்ட்ட என்ன பண்ணுறோம்னா நம்ம கேட்குவோம். பாருங்க, கேள்வி பெருசு, ஆன்சர் சிறுசு. ஓகே, சகோதரர் என்ன கேட்டிருக்காருன்னா 6ஆம் வாதை ப்ளஸ் அதோட கண்டினியூஷன் ஆகிற 7ஆம் வாதை. நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பண்ணிடுறேன்.
இப்போ 6ஆம் வாதியில் நம்ம இருக்கிறோம். ஸோ 6ஆம் வாதியில் என்ன நடக்குது? அந்த தூதன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலசத்துள்ளதை ஐபிராத் நதியில் என்ன பண்ணுறாருங்க, ஊற்றுகிறார். இது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அங்கே பாபிலோனுக்கு போகிற மக்கள் என்ன ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டைவெர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். பட் இந்த பாபிலோனுடைய அழிவு 6ஆம் வாதியில் மட்டும் இல்லை, 3ஆம் வாதிலிருந்தே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல 3ஆம் வாதிலே வருகின்ற பொழுது அங்கே சத்தியம் இல்லாமல் போகுது. 4ஆம் வாதியில் பார்க்கின்ற பொழுது அங்கே பாபிலோனுடைய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொலாப்ஸ் ஆகுது. 5ஆம் வாதியில் என்ன பார்த்தீங்கன்னா பாபிலோன் இருக்கிற பதவிகளெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொலாப்ஸ் ஆகுது. 6ஆம் வாதியில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு போகின்ற ஜனங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைவெர்ட் ஆகுறாங்க. அப்போ பாபிலோனுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வாதிலிருந்தே அங்கே ஒரு அழிவு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்படி என்றால் 7ஆம் வாதியில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாபிலோனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தலைவனாக இருக்கிறான். அது யாருன்னு பார்க்கின்ற பொழுது சாத்தான். அப்போ சாத்தானுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழிவு வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க. அழிவுங்கிறது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாருன்னா தேவன் அங்கே கட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இப்போ சகோதரர் கேட்ட விதமாக என்ன பண்ணால், இந்த 7ஆம் வாதையே ரொம்ப ஷார்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் ரொம்ப ஷார்ட்டாக. முதல்ல என்னன்னு பார்க்கின்ற பொழுது, இந்த 7ஆம் வாதை வருகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட்ராய், அங்கே முற்றிலுமான ஒரு அழிவுக்கு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. 7ஆம் வாதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலுமான ஒரு அழிவு வருகிறது. இப்போ இந்த 7ஆம் வாதியில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிற்று அப்படின்னு ஒரு சத்தம் அங்கே கேட்குது. ஆயிற்று அப்படின்னு வருகின்ற பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா காரியமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பாபிலோன்லேருந்து ஒரு அழிவு அங்கே வந்துருச்சு. திருச்சபையின் பிள்ளைகள் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா அங்கே செலக்ட் ஆகிடுறாங்க. அதே மாதிரி அந்த எல்லா காரியங்களும் நடந்து முடிந்த பின்பாக தான் அங்கே என்ன வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஆயிற்று. இது இங்கிலீஷில் பார்க்கின்ற பொழுது இட்ஸ் டன் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் டன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா மீண்டும் இல்லை, நல்ல தேவனுடைய ராஜ்யம் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிற என்ற கண்டிஷனுக்கு என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது நம்ம பார்க்கின்ற பொழுது 3 முக்கிய வசனம் இப்போ கோட் பண்ண முடியாது, நான் சொல்லிடுறேன், யாரும் படிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நானே ஸ்பீடாக வாசிக்கிறேன். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இப்போ இந்த இடத்துல அந்த பாபிலோன் தலைவனை அங்கே கட்டுகின்ற பொழுது கம்ப்ளீட்டாக அவனை கட்டி அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகின்ற சமயத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் மின்னல்கள்ங்கிறது எது அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் ட்ரூத்தே இருக்காது, கம்ப்ளீட்டாக ட்ரூத் இருக்காது. அதே மாதிரி சத்தம் சொல்லுகின்ற பொழுது இந்த ட்ரூத் இல்லாதனால அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தவறாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இடி முழக்கங்களும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஜனங்களுக்குள்ளாகவும் பாபிலோனுக்குள்ளாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி உண்டாயிரும். அதே மாதிரி பூமி அதிர்ச்சின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே பாபிலோன் முற்றிலுமாக என்ன பார்த்தீங்கன்னா அங்கே அழிவிட்டு போயிடும். இது ரெஃபரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள், அதாவது ஃபால்ஸ் சிஸ்டம், அந்த 3 ஃபால்ஸ் சிஸ்டம் கூட என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிரும். ஒன்று பார்க்கின்ற பொழுது வலு சர்ப்பம், இன்னொன்று மிருகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி. ஸோ வலு சர்ப்பம் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற அரசு. அதே மாதிரி மிருகம் எதை அடையாளப்படுத்துதுன்னா போப்பு மார்க்கம். அதே மாதிரி கள்ள தீர்க்கதரிசி யாருன்னு பார்க்கின்ற புரோட்டஸ்டன்ட். இது 3மே என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அழிவுக்குள்ளே வந்துடும் சொல்லி பார்க்கின்றோம். அப்படி என்றால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அழிஞ்சு ஆயிற்றுன்னு ஒரு சத்தம் உண்டாகி அந்த ஆக்டிவேஷன் ஆஃப் த கிங்டம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை அங்கே ஆரம்பிக்கப்படும். எப்படி? இந்த மகா உபத்திரவ நாள் முடிந்த பின்பாக என்பதை நம்ம பார்க்கின்றோம். தேங்க்யூ பிரதர். அகைன் ரீகால் பண்ணிக்கலாம். ரெவலேஷன் ஸ்டடீஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஒருவேளை சமீபத்தில் அன்பு சகோதரர்களுக்கு கட்டாயம் அதற்குண்டான மெட்டீரியல்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம கட்டாயம் தேவன் கொடுப்பாங்க. ஸோ ரெவலேஷன் ஸ்டடீஸில் பார்க்குறோம் அந்த கடைசியான இந்த 7 வாதைகளும், அதாவது 7ஆம் கால சபையில் 7 தூதர்கள் மகிமை ஆன பிறகு ஒவ்வொரு தூதர்களும் கொட்டுறாங்க. அப்படி ஒவ்வொரு வாதையும் கொட்டும்போது 6ஆம் வாதை ஐபிராத்தில் கொட்டப்படுது, 7வது வாதை ஆகாயத்தில் கொட்டப்படுது. இப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த கொட்டப்படுற விஷயத்தை குறித்து பார்க்குறோம். நம்ம 1ஆம் வாதை 1ஆம் உலகப் போர், 2வது வாதை போல்ஸ்விக் புரட்சி, 3வது வாதை JW மூமெண்ட்டுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதில் 6வது வாதை குறித்து பார்க்கும்போது அந்த டைம் பீரியடில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம், தகவல்கள் வெடித்து தரக்கூடிய காலம். இன்றைக்கி ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம இப்படிங்கிறக்குள்ள உலகம் எங்கும் அந்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ட்ரம்ப்பு இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணிட்டார் யூஎஸில்,
அடுத்த செகண்ட் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூஸ் வந்துடும். இது ஒரு வாதையாக கருதப்படுது. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாபிலோனுக்கு போயிட்டுருக்கு. இதன் மூலமானு பார்க்குறோம். இன்றைக்கி ட்ரூத் கம்ப்ளீட்டாக வெளில போயிட்டே இருக்குது. இந்த 6வது வாதையில் நம்ம இருப்போம். பட் 7வது வாதை இன்னும் சொல்ல போனால் அர்மகதோன் அப்படின்னு பார்ப்போம். 7வது வாதை தான் மகா உபத்திரவ அந்த ஈவெண்ட் நம்ம பார்க்குறோம். பிரதர் சொன்னபடி அதில் சபை அங்கே இருக்காதுன்னு பார்க்குறோம். அப்போ விசேஷமாக இந்த 7 வாதைகளுக்குள்ளேயும் உபத்திரவத்தை குறித்து பேசப்பட்டிருக்கு. நம்ம இருக்கிறது வெரி லாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிறோம். சர்ச் கம்ப்ளீட் ஆகக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுறோன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ரெவலேஷனில் பார்க்குற மாதிரி இனி ரொம்ப நாளில் காலம் செல்லாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் சர்ச் கம்ப்ளீஷன், பாபிலோனுடைய அழிவு, அதுதான் அந்த 7வது வாதியில் நடக்கிறது. இந்த 7வது வாதியில் இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள், ஏன்னா முக்கியமாக இந்த மகா உபத்திரவ காலமே யாரை மையப்படுத்தி நடக்க போகுதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அவங்கள பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ சுருக்கமாக என்ன பார்க்கலான்னா யாக்கோபின் இக்கட்டு காலம் நம்ம பார்க்குறோம். இந்த ஜேக்கப்ஸ் ட்ரபிள்னு பார்க்குறோம். இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் அதை குறித்து சகரியா 14, எசேக்கியேல் 37, 38 இருக்கக்கூடிய காரியங்களுடைய சுருக்கத்தை நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள்ட்ட நம்ம மீண்டுமாக நம்ம கேட்கலாம். இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் பார்ப்பதற்கு முன்பாக ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங் சொல்லுவோம். இந்த மகா உபத்திர காலம் வருகின்ற பொழுது முதல்ல யாருக்கு தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகின் மீது தான் வரும் சொல்லி பார்க்கின்றோம். 2வது தான் உலக ஜனங்கள் மற்றும் தேசங்கள். 3வது பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக ஒரு காரியங்கள், அதாவது ஜனங்கள் மேலேயும் ஜனங்களுடைய காரியங்கள் மேலும் வருகின்ற சொல்லி பார்க்கிறோம். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் தான் என்னன்னு பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம். இங்கே தான் வந்து சகோதரர் குறிப்பிடுறார். இப்போது ஒரு வசனம் கூட நானே வாசிச்சிட்றேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐயோ அந்த நாள் பெரியது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த நாள் பெரியது, அதே போல் ஒத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த ஜேக்கப்ஸ் ட்ரபிள், இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த ப்ராசஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை தான் இங்கே சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மீண்டுமாக இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்புறதுல இருந்தும் ஆண்டவராகிய மேசியா வந்து அந்த யுத்தம் நடத்தி ஜெயிக்கிற வரைக்கும் என்னன்னா இந்த ப்ராசஸ் வந்து இருக்கு. இதில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சபையோடும் சேர்ந்து அப்புறம் உயிர்த்தெழுந்த முற்பிதாக்களோடு சேர்ந்து அங்கே யுத்தம் நடத்துகின்றத என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் கிரேட்டஸ்ட் ப்ரஸ்கியூஷன் அந்த இடத்துல நடக்கும்னு சொல்லி பார்க்கின்றோம். இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கா, நான் எளிமையாக சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்றால் இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்புகிறார்கள். நம்ம இஸ்ரேல் ப்ராஃபஸ்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம், டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்துக்கு திரும்பும்போது அது அடையாளப்படுத்தி சொல்கிறார். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி இந்த இக்கட்டு காலத்தில் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, வட தேசங்கள் இருந்தும் அப்படின்னா என்டையர் உலகத்திலிருந்து கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கானான் தேசத்துக்கு, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்படி போன இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாக போகிறார்கள் என்பதை நான் பார்க்குறோம். மீன் பிடிக்கிறவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டைக்காரர்கள், இது மூலமாக தான் அங்கே போகிறாங்க. அதே மாதிரி அதற்கு பின்பாக இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி கூட்டி சேர்க்கப்படுறாங்கன்னா, அநேக செல்வங்கள் நிமித்தமாக, நிறைய செல்வங்கள் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, இதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு போய் எங்கே போய் சேருகிறார்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு போய் சேருகிறார்கள். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, அப்போவே சகோதரர் எழுதியிருக்கிறார் பாருங்க, உலக ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை வியந்து பார்ப்பார்களாமா. எப்படி உலக ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, வியந்து பார்ப்பார்கள். அப்படி வியந்து பார்த்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆபத்தில் தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட காலத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன, அவங்களுக்கு என்னன்னா சுற்றியும் மதில் சுவர் அங்கே இல்லை. அப்போ எப்போ வேணால் உங்களுக்கு என்ன வரும்னா போர் வரும் சொல்லி பார்க்கின்றோம். இந்த லாஸ்ட் டேஸில் அந்த கிரேட்டர் ப்ரெஸ்கியூஷன் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி, இந்த கிரேட்டர் ப்ரெஸ்கியூஷன் ஸ்டார்ட் ஆகும் போது தான் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் நம்ம சொன்ன மாதிரி கோகு மாகோகு அவங்க என்ன பண்ணா, அவங்க தலைமையின் கீழே நிறைய கண்ட்ரிஸ், அந்த அதிகாரம் படிச்சுக்கலாம், டைம் வரும், நிறைய கண்ட்ரிஸ் யாருக்கு விரோதமாக வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகிறார்கள். இன்னைக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, நேரடியாக வந்து போரிட வேண்டும்
வேண்டும் கூட அவசியம் இல்லை. நிறைய உதவிகள் மூலியமாகவும் பின்னாடி இருந்து என்ன பண்ணலான்னா சண்டைகள் மூலியமாகவும் நிறைய பிரச்சனைகள் மூலியமாக கூட என்ன ஆகும்னா அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலான்னா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் தத்தளிப்பாங்க. அதுதான் சகரியா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் நம்ம வாசிச்சுக்கலாம். ஸோ அந்த நாளில் இஸ்ரேல் ஜனங்கள் தோல்வி என்ற விளிம்பில் போகின்ற பொழுது யார் அங்கே யுத்தம் செய்வார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் செய்வார். அங்கே யார் இருப்பாருன்னு நமக்கு நல்லா தெரியும். திருச்சபையின் பிள்ளைகளும் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லா கிவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஷியன்ட் ஒர்த் இஸ் லா கிவர். அவர்கள் கூட இருந்து என்ன செய்வாங்கன்னா அங்கே யுத்தம் செய்வார்கள் சொல்லி பார்க்கின்றோம். அப்படி இந்த யுத்தம் என்ன நடக்கின்ற பொழுது என்ன ஆகுமாமா, எந்தெந்த கண்ட்ரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தாங்களோ அந்த கண்ட்ரிக்குள்ளேயே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ, நிறைய புரட்சிகள் அந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த யுத்தத்தில் விரோதமாக வந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அழிக்கப்படுவார்கள் என்பதை பார்க்கணும். கடைசியாக ஃபைனலாக அந்த ஒரு கிரேட்டர் ப்ரஸ்கியூஷனுக்குள்ளே போயிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டு வருகின்ற பொழுது அங்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டுக்கொள்வார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த மீட்டுக்கொள்வர் வந்த பின்னாடி தான் இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகம் முழுவதும் அங்கே என்ன பண்ணுன்னா நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அது மகா உபத்திரவத்து காலத்தில் இந்த ஒரு கிரேட்டர் ப்ரஸ்கியூஷன் அந்த யாக்கோபுக்கு கிட்ட காலம் கூட நடைபெறும் என்பதை நம்ம பார்க்கின்றோம். தேங்க்யூ பிரதர். அன்பான சகோதரர்களே, சகரியா 14 நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் புறப்பட்டு அந்த நாட்கள் என்ன பண்ணுவார், போராடுவார் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் எசேக்கியேல் 37-38 பிரதர் ஷார்ட்டாக சொல்லிட்டார். கோகும் மாகோகுடைய இன்சிடென்ட், ரஷ்யா தலைமையில் அவங்க வருவாங்கன்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அடிப்படை சத்தியத்திலே. ஸோ இந்த சம்பவங்கள் தான் யாக்கோபுடைய இக்கட்டு காலம் நம்ம பார்த்துட்டோம். பட் பர்டிகுலராக அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்படி இஸ்ரேல் ஒரு ரட்சிப்பின் திட்டம், வெதர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டாரு, ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கும் பொழுது நம்ம சபை நிறைவேறுதல் பார்த்துட்டோம். இப்போ இஸ்ரேல் ரட்சிக்கப்படும் பார்த்துட்டோம். இதுக்கு நடுவில் இஸ்ரேலுடைய ரட்சிப்புக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 2 வகுப்பார் இருக்காங்க. ஒரு வகுப்பார் திரள் கூட்டம், ஒரு வகை தேவ ஊழியம் அங்கே செய்கிறாங்க. இன்னொரு வகுப்பார் இஸ்ரேலில் மீந்து இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு, த ஹோலி ரெமனன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எப்படி இவங்களுடைய பங்கு அந்த மகா உபத்திரவ காலத்துடைய உச்சக்கட்டத்தில் இருக்கும், எப்படி இஸ்ரேல் ரட்சிக்கப்படும், உலகத்துக்கு எப்படி ஒரு சமாதானம் வரும் அப்படிங்கிற கேள்வியை கூட மிக சுருக்கமாக அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுறோம்னா கேள்வியை கேட்குறோம். பிரதர் இதை பற்றி ஆல்ரெடி பாடம் என்ன பண்ணியிருக்காருங்க, நமக்கு எடுத்திருக்காரு. நீங்கள் அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. பாடம் எடுத்தாலும் சுருக்கமாக சொல்ல முடியாது பிரதர், கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ளீஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மகா உபத்திரத்தினுடைய காலத்தில் பார்த்தது இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகா உபத்திரவங்கிற ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பிரதர் சொன்னாங்க 2 வகுப்பார், ஒன்று இஸ்ரேல் ஜனங்கள், இன்னொன்று பார்த்தோம்னா திரள் கூட்டம். 2 பேருக்குமே இதில் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஒரு கூட்டு சேர்க்குதல் நடக்குது. 1878க்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி சேர்க்குறாங்க. 1914 நிறைய பேர் வந்தாங்க. இன்றளவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வெளியில் உள்ள எல்லா ஜனங்களும் இஸ்ரேல் தேசத்துக்கு கூட்டிகிட்டு தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா போயிட்டுருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்துக்குள்ளே எல்லாரையும் என்ன பண்ணோம்னா கொண்டு போய் அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய கழும்புகளை என்ன பண்ணணும்னா அங்கே தேவன் நீக்கணும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் கூட்டி சேர்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கூட்டி சேர்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் நம்மளுடைய பார்வையில் இன்றைக்கி வைராக்கியத்தோடு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி காணப்பட்டாலும் இதுக்குள்ளே தேவன் விரும்பாத, தேவனுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய, தேவனுக்கு கீழ்ப்படியாத நிறையா ஜனங்கள் இருப்பாங்க. அவங்கள தேவன் என்ன பண்ணுவார்னா இந்த இக்கட்டு காலத்தில் மாட்டும்போது அவங்க நிறைய ட்ரபிளுக்குள்ளே போவாங்க. அதே நேரத்தில் இந்த இக்கட்டு காலத்துக்குள்ளே யாரும் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சகோதரர் சொன்னார் இல்லைங்களா, மீதியானவர்கள், அதாவது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு சில ஜனங்கள் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டு சேர்க்கைக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் ஹோலி ரெமனன்ட் பீப்புள், அதாவது பரிசுத்த. அங்கே பார்க்குறோம் அவங்க எவ்வளோ இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 10ல் 1 பங்காக என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. தேவன் இந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தில் நிறையா ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இக்கட்டு காலத்துக்குள்ளே அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, நகரம் பிடிபடும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ இதனுடைய விஷயம் நடக்கும்போது இப்போ மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, கலகக்காரர்களை தேவன் என்ன பண்ணிடுவார்னா ஒரு உபத்தோரத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு கொஞ்சம் பேர் மீந்திருப்பாங்க. இவங்களை வச்சு தேவன் ஒரு திட்டம் பண்ணணும். அந்த திட்டம் தான் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரை வச்சு பண்ண போகிறாருன்னு சொல்லி பார்க்கோம்னா திரள் கூட்டத்தை வச்சு பண்ண போகிறார். இப்போ திரள் கூட்டமும்
மகா உபத்திரவ காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுவாங்க. மாட்டும்போது தேவனே அவங்களை என்ன பண்ணுவார்னா வலுக்கட்டாயமாக உள்ளே கொண்டு போய் அந்த மகா உபத்திரவ காலத்துக்குள்ளே கொண்டு போய் நிற்பார். நிறுத்தும்போது அவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய இரட்சகருடைய முக்கியமான வழிகளை பின்பற்றி அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு தியாக வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு தேவன் ஒரு வெற்றி சின்னமாகி அந்த குருத்தோலையை கொடுத்து அவங்க மேலே வர்றதுக்கு அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது தேவனுக்காக இப்போ திரள் கூட்டம் ஒரு முக்கியமான விட்னஸை பண்ணணும். தேவனுடைய தெய்வீக திட்டம் தெரிஞ்சவங்க மகா உபத்திரத்தினுடைய காலத்தில் அவங்க மட்டும்தான் இப்போ அவங்க தேவனுடைய திட்டத்தை இப்போ என்ன பண்ணணும்னா சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் இப்போ ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களில் மீந்திருக்காங்க இல்லைங்களா, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. பாதி பேர் சிறைப்பட்டு போயிடுவாங்க, பாதி பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஒரு தத்தளிப்புக்குள்ளே போவாங்க இல்லைங்களா. இப்போ தத்தளிப்புக்குள்ளே போகக்கூடிய இவங்களுக்கு நேராக போய் தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்காங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறவங்க யாரும் சொல்லி பார்க்குறோம்னா இந்த திரள் கூட்டம். மிகப்பெரிய ஊழியமாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை சொல்லுவாங்க. சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்க அல்லது தேவனை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், தேவன் அவங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியை என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். என்ன விண்ணப்பத்தின் ஆவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்காக போராடுறதுக்கு இப்போ தேவன் வேணும். தேவனை குறித்த எல்லா நாலேஜும் யார் கொடுப்பாங்கன்னா திரள் கூட்டம் கொடுப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒட்டுமொத்த நாலேஜையும் திரள் கூட்டம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரேன்சம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுட்டு தேவன்கிட்ட இப்போ போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் தேவன் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா மிக 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 8 நமக்கு தெரியும். மெய்ப்பர்கள் அதிபதி அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் எழுப்புவாங்க. தேவன் எழுப்பி யாருக்காக இப்போ சண்டை போட போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜனங்களுக்காக சண்டை போடக்கூடிய விஷயந்தான் பார்க்குறோம். கர்த்தர் யுத்த நாளிலே புறப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா யுத்தம் செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி செஞ்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை அந்த மகா உபத்திரத்தினுடைய காலத்தில் இவங்க செய்வாங்க. திரள் கூட்டம் தங்களுடைய கோர்ஸை முடித்து குருத்தோலை பெற்றதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க மேலே போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த மீதியானவர்கள் மறிச்சிடுவாங்கன்னா இல்லை, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இவங்க அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பீசபிள் விஷயத்துக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கிண்ணத்துக்குள்ளே கடந்து போயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் தேவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் இதில். தேங்க்யூ பிரதர். ஸோ பிரதர் தெளிவாக சொன்னார். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் அப்படியே கிங்டமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. எல்லாரும் மறித்து புதுசாக உயிர்த்தெழ போகிறதில்ல. அந்த வகுப்பாரிலிருந்து அப்படியே உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகும்னு பார்க்குறோம். திரள் கூட்டமும் ஒரு அருமையான விட்னஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு நிழல் வந்து பார்க்கும் பொழுது லோத். அவர் சோதோம் நடக்கிற அக்கிரமம் பிடிக்கல தான், ஆனால் அங்கே தான் இருக்கார். ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும்போது அங்கிருந்து என்ன பண்ணுறாருன்னா வெளியே வரார். இதே உன்னத பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பிரதர் கொடுக்குறாரு. நம்ம உருவகமாக பார்க்கும் பொழுது நேசர் வரும்போது கதவை அடைச்சிடுறாங்க. பின்னாடி போய் கதவை ஓப்பன் பண்ணும்போது நேசர் இல்லை. தெருக்களில் போகும்போது எருசலேமின் குமாரத்திட்டு கேட்குறாங்க, என்னுடைய நேசரை பார்த்தீங்களான்னு. அந்த எருசலேம் குமாரத்தில் யாருன்னா லிட்டரலாக இருக்கக்கூடிய இந்த யூதர்கள். போய் கேட்குறவங்க யாருன்னா திரள் கூட்டம். நேசர் போயிடுவார், யாரை கூப்பிட்டுன்னா உண்மையான சபைன்னு சொல்லி இந்த விளக்கங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த உபத்திரம் இந்த பீக்கில் போய் ஒரு ரட்சிப்பின் காரியத்துக்குள்ளே வர்றாங்க. இப்போ கேள்வி நம்மக்கிட்ட வந்துடலாம், ஏன்னா எவ்வளோ நாள் கழித்து இந்த உபத்திரம் வரும்னு நமக்கு தெரியல. கரெக்டுங்களா? 1 வருஷத்தில் வரலாம், 2 வருஷத்தில் வரலாம், எவ்வளோ நாள் நமக்கு எதுவுமே ஐடியா இல்லை. இப்போ என்ன கேள்வினா, இப்போ நிறைய குழந்தைகள் இருக்குது, நமக்கே நிறைய சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் அர்ப்பணிக்கலை. 10 வயசு இருக்கலாம், 12 வயசு இருக்கலாம், 5 வயசு இருக்கலாம், 8 வயசு இருக்கலாம், சரிங்களா? ஒருவேளை நம்ம எல்லாம் சரியாக இருந்து தேவனுடைய சித்தம் செஞ்சு நாம் ஜீவனை விடுறோம், இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வருஷங்களை நம்ம இறக்குறோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இல்லை. நம்ம சொல்கிறதுன்னா அந்த மகா உபத்திரவத்தில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதுக்கு ஏதாவது தேவன் விசேஷித்த ஒரு மேற்பார்வை வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆபத்து காலத்தில் நம்முடைய பிள்ளைகள்னு சொல்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணாத சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுறோம்னா கேள்வியை கேட்குறோம். இதை குறித்து ஏதாவது ஆலோசனைகள் அல்லது விளக்கங்கள் அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள்ட்ட நம்ம கேட்குறோம் வித் சம் ரெஃபரன்ஸோட. தேங்க்யூ பிரதர். இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6th வால்யூமில் பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமைகள் அப்படிங்கிறதுல ஆபத்து காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற டைட்டிலில் ரசல் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரியத்தை குறித்து எழுதிக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அந்த மகாபூத்திரத்தினுடைய உக்கிரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் இருக்கும்போது, இப்போது நம்மளுடைய பிள்ளைகள் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அப்படிங்கிறவர் வந்து சபையாக போயிட்டார் அப்படின்னா, அவருடைய பிள்ளை கான்சக்ரேட் பண்ணாமல் இந்த உலகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு வேதனையுள்ள ஒரு காரியம் தான். ஏன்னா அவர் சபையாக போகிறாரு, அவருடைய பிள்ளை எதுக்குள்ளே போக போகுது அப்படின்னா இந்த மகா உபத்திரத்துக்குள்ளே போக போகுது. மகா உபத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்துரும். மத்தேயில படிக்கும்போது இதுவரைக்கும் சம்பவித்திராதும் அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதா சகோதரன் என்ன பண்ணிக்காரன் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறதுனா, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மகா உபத்திரவங்கிறது ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கணும்னு ஃபஸ்ட்டு தாட் என்ன வரும்னா, அந்த பிள்ளையை பாதுகாக்கணும் இல்லையா? அந்த பிள்ளையை பாதுகாக்கணும்னு நம்ம மைண்டில் என்ன வரும்னா, அந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் சொத்தோ இல்லை பணமோ என்ன பண்ணிக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்டு வந்துச்சுன்னா, சகோதரன் என்ன சொன்னேன்னா, அப்படி ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. ஏன் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, செப்பனியா 1:8 ரொம்ப கிளியராக வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியையும் அவர்கள் பொண்ணும் அவர்கள் என்ன ஆகாது தப்புவிக்க மாட்டாது. அப்போ அந்த விஷயம் எதுவுமே என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்படி ஒரு மைண்ட் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து போடுது. அப்போ செகண்ட் சஜஷன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இப்போ இந்த மகாபுத்திரம்னு ஒரு விஷயம் இருக்கா, இந்த மகா உபத்திரம்ங்கிற விஷயத்துக்குரிய காரியத்தை அவங்களுக்கு என்ன பண்ண கொடுங்கன்னா சொல்லி கொடுங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேவன் எடுக்க போகிறாரு, தேவனுடைய இந்த ஒரு திட்டத்தினுடைய மதிப்பு என்ன, அவர் எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணுங்கன்னா கொடுங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறன்னா, இப்போ இந்த பிள்ளை அந்த ஒரு மகா உபத்திரவத்தில் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா முக்கியமாக என்ன வேணும் அப்படிங்கிறன்னா, தேவனை பற்றின ஒரு விஷயமும் அதற்கேற்ற குணலட்சணம். இந்த தேவனை பற்றின விஷயமும் குணலட்சணம் எப்படியெல்லாம் வேணும் அப்படிங்கிறன்னா, தேவனுக்கேற்ற ஒரு பயபக்தி வரணும், வேதாகந்த பற்றின ஒரு அறிவு இருக்கணும், அதே மாதிரி தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் கொண்டு வரணும். ரொம்ப 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 முக்கியமாக அந்த குழந்தைய குணலட்சணத்தில் வளர்த்தணும். என்ன குணலட்சணம் அப்படிங்கிறன்னா தாழ்மை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் என்ன சொல்லணும் பொன்னான பிரமாணத்தை குறிச்சிட்டான அந்த காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து அதை வளர்த்துங்க. ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கான ரெஃபரன்ஸும் சகோதரர் கொடுக்குறார். செப்பனியா 2:3 அதில் என்ன சொல்கிறாருன்னா, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே என்ன பண்ணுவீங்கன்னா மறக்கப்படும். இப்போ பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த குணலட்சணம் தான் யாரை காப்பாற்ற போகுது அப்படின்னா அந்த குழந்தைகளை காப்பாற்ற போகுது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொத்து வேறு எதுவும் சேர்த்து வைக்கிறத விட அவங்கள என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்ல குணலட்சணத்தை வளர்த்து கொடுங்க. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை சொல்லிக் கொடுங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை சொல்லிக் கொடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தேவன் அந்த விஷயத்தை செப்பனியால் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா தப்பு வைப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த சகோதரன் என்னவா கோர்ஸ் முடிச்சிருக்காருன்னா சபையாக போய் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. அப்போ சபையாக போய் கோர்ஸ் முடித்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுறார் அப்படின்னா அவருடைய பிள்ளைய தேவன் சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டார்னா அவ்வளோ சும்மா விட மாட்டார். இந்த கவலையை யார் மேலே வச்சுருங்க அப்படிங்கிறனா தேவன் மேலே வச்சுருங்க. கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்குள்ள அவங்களை நடத்துவாங்கங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும் அப்படிங்கிற ஆலோசனை கூட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. பிரதர் தேங்க்யூ பிரதர் சொன்ன கண்டென்ட் வந்து வால்யூம் 6 தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 740 742 வரைக்கும் இருக்குது. ரொம்ப எளிமையாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா, ஃப்யூச்சரை குறித்து நிறைய கவலைகள் வச்சுக்க வேணாம். அது நம்முடைய இந்த அழைப்பின் மேன்மையான ஓட்டத்தை நமக்கு என்ன பண்ணுன்னா தடை பண்ணும். தேவன் கரத்தில் அது என்ன பண்ணுங்கன்னா விட்டுருங்க. இப்பொழுதுக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், அதற்கேற்ற அறிவு, வரக்கூடிய நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி கொடுக்கலாங்கிறாரு. மேலும் கொஷின் புக்கில் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா, கொஷின் புக்கில் 1906 54வது கேள்வியில் கேட்கும்போது எப்படி பதில் கொடுக்குறாருன்னு இந்த கேள்விக்கு கடைசி வரி போட்டு வாசிக்கிறேன். அத்தகைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தருடைய தூதரின் விசேஷித்த மேற்பார்வையின் கீழ் இருப்பார்கள் என்று நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம். ஏன்னா இங்கே நம்ம தேவனுக்காக சில காரியங்கள் உண்மையாக செய்யும் பொழுது தேவன் அந்த காரியத்தை வந்து ஓவர் ரூல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ஸோ இப்பொழுதும் இவ்வளோ நேரம் கூட இந்த மகா உபத்திரவ காலத்தை குறித்ததான சில வெளிச்சமான காரியங்களை வந்து தேவன் நம்முடைய அன்பு சகோதரர் மூலமாக நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த பேனல் டிஸ்கஷனை நம்ம இதோட நம்ம என்ன பண்ணுறோம், நிறைவு பண்ணுறோம். இந்த உபத்திரவத்துக்கு முன்பாக நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும்
எவ்வாறு உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் சத்தியங்கள் படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கொண்டு மிக விரைவில் நம்முடைய இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் இந்த பரிசுத்தமான வழியில் நம்முடைய ஓட்டத்தையும் நம்ம முடிக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ரட்சகர் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பங்கு கொண்ட அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் கூட அனைவரின் சார்பாக மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.